நீ என்ன சீரலே Max Gold, cash for gold. Call 04445454545. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 8525811111. வேலை வாங்கி தரோன்னு வீடியோ போடுறாரு பகீரதன் தொடர்ந்து. ஆமா வீடியோ காமிங்க. இவர்தான் பகீரதன். ஆமா அவர்தான் பகீரதன். ரஷ்யால இருந்து ஃபால்கன் பகீரதன் பல பேரை ஏமாத்திட்டு கோடிக்கணக்குல கொள்ளையடிச்ச பகீரதன். கூடவே இருந்து அருண். ஒருத்தருக்கு 5 லட்சம்னா 100 பேருக்கே 5 கோடி ஆச்சு. இவங்க ஒரு 500 பேரை ஏமாத்தி இருந்தா கூட எத்தனை கோடின்னு யோசிச்சுக்கோங்க. இதுல பத்தாதுன்னு கிளிய ஃபால்கன் பகீரதன் வந்து யூடியூப்ல வீடியோவா போட்டு கிளிக்கிறது. பகீரதன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆறுமுக கனிங்கிற பெண் திருநெல்வேலியில டிராவல்ஸ் கம்பெனி பேர்ல அவங்களும் அங்க காசு வாங்கி ஏமாத்திட்டு இருக்காங்களா. என்ன டிராவல்ஸ்மா? பிகே இன்டர்நேஷனல் டிராவல்ஸ். இதுக்கு ஒரு போர்டு, இதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஏமாத்துறது வந்து விதவிதமா ஏமாத்துறாங்க மக்களை. அதுல ரஷ்யாவுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஏமாத்தின ஒரு கும்பலோட அட்டூழியம் தான் பகீரதன், அருண், ஆறுமுகக்கனி. அபிஷேக் கொடுங்க சார். இந்த பகீரதன் அவரோட அப்பா தானே சார்? நீங்க 24 பிப்ரவரியில ஒரு அக்கௌண்ட்ல இவர் பிரகாஷ் காசு போட்டதை நீங்க ஏன்பா காசு போட்டேன்னு நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பி கேட்டிருந்தீங்கன்னா கூட இவங்க உசாராயிருப்பாங்க. என் பையனை நம்பாத, இந்த அக்கௌண்ட்ல இருந்து காசு வந்திருக்கு, என் பையனை நம்பாதன்னு நீங்க சொல்லி இருந்தா. இப்ப அங்க எத்தனை பேர் அங்க இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கீங்க? அங்க ரஷ்யன் ஆர்மில இருந்து இப்ப அந்த 12 பேர் வெளியில வர முடியுமா? முடியாதா? ஏன்? மேடம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பிரகாஷுக்கு நான் ஏற்கனவே குடிச்சிட்டேன் மேடம். அவங்க அண்ணன் வந்து வாங்கிட்டு போனாரு. 4 பேர் வந்தாங்க மேடம். ஏங்க அவர் ரஷ்யால கஷ்டப்படுறாருங்க. நாங்க போனே VPNல பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் ரஷ்யால இருந்து பேசுறாரு. ஃபிளைட் டிக்கெட்டுக்கு அவங்க வீசா முடிஞ்சு போயிட்டு இல்லீகலா இருக்கும், சாப்பாட்டுக்கு இல்லாம சோத்துக்கு இல்லாம பிரெட்டை தின்னுட்டு இருக்கோன்னு அவர் ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காரு. இது தப்பு இல்ல. யாரோ பெத்த புள்ள, உங்க புள்ள செஞ்ச பாவத்துக்கு போய் ரஷ்யால அகதியா கஷ்டப்படணும்னு என்ன தலையெழுத்து இருக்கு? நீங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போங்க. உங்க பையன் பகீரதன் மேல பெருசா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவனால ஒரு 300 நாள் எங்களுக்கு தெரிஞ்சு 300-400 பேரோட வாழ்க்கை போயிடுச்சு. கேட்டா அதுக்கு தான் கொஞ்சம் ஆள் வச்சு கொண்டுடுவேன். உன்னால முடிஞ்சதை பண்ணீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் என் கையில தான் இருக்குது. முடிஞ்ச மேல FIR போட்டு பாருங்க. கம்ப்ளைண்ட் எல்லாருமே கொடுத்துருக்காங்க மேடம். அவங்க லோக்கல் சைடு போனா ஃபர்ஸ்ட் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாரும் கரூர்ல கொண்டு கொடுத்துருக்கோம். SP ஆஃபீஸ்ல கொண்டு நேரா SP பார்த்தே அவங்கள்ட்ட கொடுத்தேன். கொடுத்ததுல இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. IG கிட்ட ஒரு 30 மனு கொண்டு கையில கொடுத்து அன்னைக்கே கொடுக்குறோம். அன்னைக்கு கொடுத்து சண்டை போடல. அங்க வந்து உக்ரைன்ல இருந்து ட்ரோன் தான் வருது. நீங்க ட்ரோனோட நம்ம போய் சண்டை போட முடியாது. ஆனா உசுறு கேரண்டி கிடையாது. நீங்க வந்து மனுஷனோட மனுஷன் போட்டி போடல. நாளை இறந்தாலும் என்ன ஏதுன்னு கூட யாருக்குமே தெரியாது. 2 பேரும் ரொம்ப வீக்கா தெரியுறாங்க உங்க 2 பேரை விட. அங்க சோறு இல்லாம தண்ணி இல்லாம 1 மாசம் வரும் பிரெட் தான் இருந்த வரைக்கும். 3 வேளையும் பிரெட்டா? பிரெட் பிஸ்கெட் வேற சாப்பிட்றது வேற காசு கிடையாதுனால 2,25,000 கட்டியிருக்கேன். 5 லட்சமா கட்டியிருக்கேன். நானும் 5 லட்சம் அக்கௌண்ட்ல பே பண்ணியிருக்கேன். நான் 1,71,000 கட்டியிருக்கேன். ஒரு 100 பேர் 5 லட்சம் கொடுத்து ஏமாந்தாலே 5 கோடி ரூபாய் ஆச்சு. அப்ப இதுல பல கோடி ரூபாய் ரஷ்யால வேலை வாங்கி தரோம்னு சொல்லி ஏமாத்தி இருக்காங்க. பகீரதன் இந்த அருண் டீம் மூலியமா போனவங்க கதறாங்க. மேடம் எங்களுக்கு வேலை கிடைக்கல, எங்க விசா முடிஞ்சு போயிட்டு நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் யாருங்க பொறுப்பு? நீங்க இல்லீகலா பண்ற விஷயம் தானே. மேடம் இங்க யாரும் 150 பேர்லாம் இல்ல மேடம். வெறும் 30-35 பேர் தான் மேடம். சரி 35 பேரை ஏமாத்தலாமா? 35 பேரை தமிழ்நாட்டுல இருந்து கூட்டிட்டு போய் ரஷ்யால அனாதையா விடலாமா? நீங்க 3 மாசம் வேலை வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லி தாங்க அங்க கூட்டிட்டு போயிருக்கீங்க. ஆனா ஸ்டூடெண்ட் மாதிரி காலேஜ்ல ரஷ்யன் லாங்குவேஜ் படிக்க விட்டுருக்கீங்க. நாங்க எல்லாருக்கும் வேலை மேடம் ஒரே நிமிஷம் மேடம். அந்த பசங்க படிக்க போனது வெறும் ரஷ்யன் லாங்குவேஜ் கோர்ஸ். ரஷ்யன் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு ஒருத்தன் எதுக்குங்க 5 லட்சம் ரூபாய் கட்டி ரஷ்யாவுக்கு வரணும்? அருண் மேடம் இந்த பசங்க படிக்கிறதுக்காக வரல. இந்த பசங்க படிக்கிறதுக்காக வரல. இந்த பசங்க ஒர்க்குக்காக தான் வந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் முன்னாடி ரஷ்யன் லாங்குவேஜ் படிக்க வந்தாங்கன்னு சொன்னீங்க. இப்போ ஒர்க்குக்காக வந்தாங்கன்னு சொல்றீங்க. ஏன் மாத்தி பேசுறீங்க? திணறீங்க. அவங்க கிட்ட வாங்கின காசெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. உங்க ப்ராசஸே ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. பகீரதன் வயசு 28. ஏமாத்தினது தமிழக இளைஞர்களை. ஏமாத்தின விஷயம் ரஷ்யால வேலை வாங்கி தரேன். ஆனா பண்ணினது ரஷ்யால கொண்டு போய் அகதிகளா அனாதைகளா நடுத்தெருவுல விட்டது. இங்க பாதிக்கப்பட்ட 4 பேர் வந்திருக்காங்க. 400 பேர்களோட சாட்சியா. இன்னும் ரஷ்யால பாதிக்கப்பட்டு அடைப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க யாரு, என்ன விஷயம் நடந்ததுன்னு பேசலாம். நீங்க 4 பேருமே தமிழ்நாட்டுல வேற வேற இடத்தை சேர்ந்தவங்க இல்லையா? நீங்க 4 பேரும் நண்பர்களும் இல்ல. ஆனா நீங்க ஒன்னா சேர்ந்தது எப்படி? இந்த பகீரதன்கிறவரு யாரு?
இவரை நீங்க எப்படி நம்புறீங்க வேலைக்காக போகணும் அப்படிங்கும்போது? அது வந்து பகிர்ந்தன் மூலியமா ஏமாந்தது தான் முதல் காரணமா. இப்போ எப்படின்னா எனக்கு இந்த வீடியோ பார்த்தது மூலியமா தான் முக்கியவாசம் நம்பினதுமா. நான் யூடியூப் வீடியோ மட்டும் தான் பார்த்துறாங்க நம்பணும். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃபோனில் பேசும்போது சொல்லிடுறாங்க எங்கள் அம்மா வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க, அங்கே அப்பா வந்து ஸ்கூல் வச்சுருக்காங்க, அதனால நான் ஏமாற்ற மாட்டேன், நாங்கள் வெல் செட்டில் ஃபேமிலி தான், நான் எல்லாம் ப்ராப்பராக தான் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஆசை வார்த்தை எல்லாம் சொன்னாங்க. அவங்க அம்மா அந்த வட்டார வளர்ச்சி அலுவலகர்னு சொன்னதுனால தான் முக்காசு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரு, அதனால பெரும்பாலும் ஏமாற்ற மாட்டாங்க, ஏமாத்தினால ஈஸியாக நாங்கள் பிடிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை அதுவும் இருந்துச்சுமா எங்களுக்கு. ஓகே, அவங்க அம்மா என்ன ஒர்க் பண்ணுறாங்க? அது நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலராக இருக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து கரூர் மாவட்டத்தில் ஒரு மரளையார் ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க. ஓகே, பகீரதன் என்ன பேர்ல சேனல் நடத்துறாரு? டிபியில் வந்து எஃப்ஐஆர் இருக்குது. ஓகே, அதுல வந்து ஃபால்கான் பகிரதன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க இனிமே ஒரு பகிரங்கமா யூடியூபும் இன்ஸ்டாகிராம்லயும் அவரோட சோஷியல் மீடியா பேஜஸ் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா ரன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் வேலை வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி வாட்ஸ்அப்லயும் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு வேலை வாங்கி தரோன்னு வீடியோ போடுறாரு பகீரதன் தொடர்ந்து. ஆமா, வீடியோ காமிங்க. இவர்தான் பகீரதன். ஆமா, அவர்தான் பகிரதன். ஓகே, ஃபால்கான் பகீரதன். ஆமா, ஸோ ஃபால்கான்னா பருந்து. ஸோ பருந்து மாதிரி உங்களெல்லாம் ஏமாத்திட்டு பறந்து போயிட்டாரு போல, அதுக்கு தான் ஃபால்கான் பகீரதன் பேர் வச்சிருக்காரு. ரஷ்யாவில் தமிழனின் சமையல்லாம் ஷார்ட்ஸில் நிறைய வீடியோ போடுறாங்க. ஷார்ட்ஸில் வந்து ஷார்ட்ஸ், அதில் வந்து அங்கே போயிட்டு பசங்களை வீடியோ எடுத்து போடுறது, அங்க வேலை செய்யறதெல்லாம் எடுத்து போட்டது, அந்த மாதிரி ஒன்று ரெண்டு ஒர்க் பர்மிட் இந்த ஸ்டாம்பிங் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா வீடியோவும் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, ரஷ்யாவில் அதை பண்ணோம், குரோஷியாவில் இதை பண்ணோம், வேலை வாங்கி கொடுக்குறோம், படிக்க அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காரு. இப்போ சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் வீடியோ போடுறதுனால மட்டுமே ப்ளஸ் அவரோட பேக்ரவுண்ட், அவங்க அம்மா கவர்மெண்ட் வேலை, அவங்க அப்பா ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்கன்னு மட்டுமே நீங்கள் இந்த பகீரதனை நம்பிட்டீங்க. கரெக்டாக நம்புறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அவரோட பேஜ்லேயும் ரஷ்யாவை பற்றி நிறைய வீடியோ. இன்னும் ஒரு ரீசன்ஸ், இவரும் அதே ஸ்டூடெண்ட் விசால அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னார். அதுவும் அவரை நம்புறதுக்கு இன்னொரு காரணமாக இருந்துச்சு. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ரஷ்யாவுக்கு வேலை வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லி வேலை வாங்கி கொடுக்கல. இதில் ரஷ்யாவுக்கு போனவங்க யாரெல்லாம், ரஷ்யாவுக்கு போகாமையே ஏமாந்தது யாரெல்லாம்? இதில் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் அனுப்புனாங்க மேடம். அதில் பாதி பேர் ஊருக்கு வந்துட்டாங்க, தன்னால் முடிஞ்சவங்க பாதி பேர் வந்துட்டாங்க, இன்னும் பாதி பேர் ஓவர்ஸ்டேயாக இருக்கிறாங்க அங்கே. அது என்ன கண்டிஷன் பாதி பேருக்கு தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கப்புறம் உள்ள யாரும் வெளியே வந்தாங்கன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ எத்தனை பேருங்கிறத எங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அது போக வந்து இப்போ இருக்கிற செகண்ட் பேஜில் அனுப்புனதுலையுமே ஒரு 10 பேருக்கு மேலே வந்து மிலிட்ரியில் எடுத்துகிட்டு போயிட்டுன்னு சொல்கிறாங்க. எந்தளவுக்கு உண்மைங்கிறது எங்கள்கிட்ட தெரியல. இந்த வீடியோ மூலமாக பார்த்துட்டு அவங்களும் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் அடுத்தபடியாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டையோ இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டையோ கொடுத்து அடுத்தது அவங்களை ரெக்கவரி பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணலாம். பகீரதன் மூலியமா தமிழ்நாட்டிலேருந்து ரஷ்யாவுக்கு போனவங்கள ரஷ்யா மிலிட்ரியில் எடுத்துட்டாங்க. ஆமாம், அவங்க ஓவர்ஸ்டே ஆகிட்டாங்க, விசா இல்லாமல் எதுவுமே கண்டுக்கிடாமல் அவங்க கொண்டு விட்டுட்டான். உடனே வேற வழி இல்லாம செக்யூரிட்டி வேலைன்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போய் கொண்டு பார்டர்ல கொண்டு சேர்த்துட்டு தான் சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியல. இன்னும் எந்த பார்டர்ல? ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குதுல அந்த பார்டர்ல கொண்டு விட்டுட்டு தான் சொல்றாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு மேபி அந்த பசங்களுமே கான்டாக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க எந்த கான்டாக்ட் பண்றதுக்கான எந்த வழிகளுமே இல்லாம இருக்காங்க. ஒரு 4 பேர் இப்போ ரஷ்யாவில இருந்து எங்களுக்குமே கால் பண்ணாங்க. ரஷ்யால போய் விசா டைம் முடிஞ்சு போய் ரஷ்யாவோட மிலிட்டரியில போய் உக்ரைன் கூட சண்டை போட அந்த இடத்துல போய் விட்டுட்டாங்கன்னா இது ரொம்ப அநியாயமா இருக்கு. ஆமா, அது கேட்கறதுக்கு எந்த இதுவுமே பதில் சொல்ல யாருமே ஆளும் இல்லை. அவங்க யாரை கான்டாக்ட் பண்றது கூட தெரியல. மொழி பிரச்சனை ஒன்று இருக்காங்க. மற்ற நாட்டிலேயாவது இப்போ நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவாங்க. ரஷ்யாவில் ரஷ்யனை தவிர வேறு எந்த மொழி பேச மாட்டாங்க. ரஷ்யாவில் வந்து ரஷ்யன் மட்டும்தான் பேசுவாங்க. இவங்களுக்கு ரஷ்யன் மொழி அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்குமாங்கிற வாய்ப்பு கிடையாது. அதிகபட்சம் தமிழ் இங்கிலீஷ் தெரியும். ரஷ்யன் உள்ளவங்களுக்கு ரஷ்யன் மட்டும்தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. ஸோ அதனால் அவங்க என்ன கான்வே பண்ணுறாங்கிறது அவங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. அதனாலேயே அவங்கள வந்து அவங்க கொண்டு பார்டரில் போட்டாங்க. எனக்கிட்ட ஒரு பையன் பேசும்போது ஒரு 6 பேரை பார்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்க என்னங்கிறது கூட யாருக்குமே இன்னும் தெரியல. அந்த கண்டிஷனில் இருக்கிறாங்க. முக்காவாசி அதனாலதான் இப்ப அவங்களோட குடும்பங்கள்லாம் இங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இல்ல, அவங்க என்ன தெரியப்படுத்தல. நாங்க இங்க அவங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கதா நினைச்சிட்டு இருக்காங்க ஃபேமிலில. பட் ஃபோன் பேசுவாங்கல்ல, அப்ப அது எப்படின்னு தெரியல. இவங்கன்னா ஏமாந்த வருத்தத்துல பாதி பேர் வீட்டுக்கே சொல்லாம இருக்கிறாங்க. அமௌண்ட் கொடுத்த வருத்தத்துல என்ன சொல்லாம இருக்கிறாங்க, நாங்க ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறத. அவங்க மிலிட்டரிலையும் சம்பளம் தாரா அப்படின்னு சொல்றதுனால நம்பி, ஆனா உசுறு கேரண்டி கிடையாது. வார் நடந்து ட்ரோன் வரும். நீங்க வந்து மனுஷனோட மனுஷன் போட்டி போடல, சண்டை போடல. அங்க வந்து உக்ரைன்ல இருந்து ட்ரோன் தான் வருது. நீங்கள் ட்ரோனோட நம்ம போய் சண்டை போட முடியாது. நாளை இறந்தாலும் என்ன ஏதுன்னு கூட யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ உங்கள் 4 பேரில் ரஷ்யாவுக்கு போனவங்க யாரு, போகாதவங்க யாரு? நாங்கள் 2 பேரும் போயிருக்கோம். நீங்கள் 2 பேரும் போயிட்டு வந்தீங்களா? போயிட்டு வந்துட்டோம். நீங்கள் 2 பேரும் போகவே இல்லை. பணம் கட்டியிருக்கோம், விசா வரல. எவ்வளோ பணம் கட்டினீங்க ஃபர்ஸ்ட்? நீங்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்க. 2,25,000 கட்டியிருக்கேன். நீங்கள்? 5 லட்சமா கட்டியிருக்கோம். நானும் 5 லட்சம் அக்கௌண்ட்டில் பே பண்ணியிருக்கேன். நான் 1,71,000 கட்டியிருக்கேன் மேடம்.
ஓகே, இந்த பைசால ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லை எதுவுமே நீங்க கட்டுனது. எதுவுமே use கிடையாது. ப்ளஸ் பாஸ்போர்ட்டும் மாட்டி இருக்கு மேடம் அவங்க. இப்போ இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட 5 லட்சம்னு சொல்லி வாங்குறாங்களா? ஆமா ஆமா மேம். ஆமா மேம். எனக்கெல்லாம் 5 லட்சம் சொன்னது நான் பாதி கட்டி முடிச்சிட்டு இருக்கும்போது இந்த ப்ராசஸ் வெளில தெரிஞ்சோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஒருத்தர் 5 லட்சம் அப்படின்னா இதுல இந்த 2 லட்சம் கொடுத்து போகாம இருக்கிறவங்க, இவரு 1.5 லட்சம் ஆமா. கொடுத்து போகாம இருக்காரு. ஆமா அப்போ இதுல பல கோடி வந்து ஏமாத்தி இருக்காங்க. ஆமா மேம். இதுல ரஷ்யால நீங்க 300 பேர் அங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏமாந்துருக்காங்க அப்படின்னா அது ஒரு 100 பேர் 5 லட்சம் கொடுத்து ஏமாந்தாலே 5 கோடி ரூபாய் ஆச்சு. ஆமா. அப்ப இதுல பல கோடி ரூபாய் ரஷ்யால வேலை வாங்கி தரோம்னு சொல்லி ஏமாத்தி இருக்காங்க ஆமா. ஒரு டீமா. ஆமா. ஏமாத்துறவங்க பேரெல்லாம் எதுவும் லிஸ்ட் அவுட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பகிரதன், பகிரதனுக்கு அடுத்தது வந்து அருண்குமார். அவர் வந்து சீர்காழியை சேர்ந்தவர். அவ அப்பா பேர் வந்து சசிகுமார். திமுகவில் ஒரு கிளை செயலாளராக இருக்கிறாரு சீர்காழியில். அதுக்கு அடுத்தபடியாக ஆறுமுக கடி, அதாவது பகிரதனோட ஒய்ஃப். அடுத்தது இன்னும் 2 பேர் வந்து நார்த்தில் இருக்கிறாங்க. அவங்க பேர் எங்களுக்கு இன்னும் சரியாக தெரியலை. அவங்க மொத்தமாக ஒரு 5 பேர் சேர்ந்து மொத்தமாக மாட்டாங்க. இதில் 2 பேர் தான் முக்கியமான ஆள்னா பகிரதனும் அருண்குமார் மட்டும்தான் முக்கியமான 2 பேருமே இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ரஷ்யாவுக்கு போனது படிக்கிறதுக்கான ஸ்டூடெண்ட் விசாவா, வேலை பார்க்கறதுக்கான ஒர்க் பெர்மிட் விசாவா? நாங்க கேட்டது ஒர்க்கு தான். அவர் என்ன சொன்னார்னா, ஸ்டூடெண்ட் விசால போனா டாக்ஸி கட்ட தேவை கிடையாது, நீங்க படிச்சுட்டே வேலை பார்க்கலாம். அப்புறம் ஒரு கம்பெனியில் நீங்கள் போயிட்டு அந்த வேலை பிடிக்கல, சேலரி கம்மியாக இருந்துச்சுன்னா அடுத்த கம்பெனி மாற்றிக்கலாம். நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் போயிட்டீங்கன்னா அங்கே அக்ரிமெண்ட் போடுவாங்க, அதே கம்பெனியில் தான் இருக்கணும். அக்ரிமெண்ட் போடும்போது எந்த சேலரி போடுறாங்களோ அதே சேலரி தான் நீங்கள் கடைசி வரை வாங்கிட்டு இருக்கணும். எந்த பெனிஃபிட்டுமே உங்களுக்கு இருக்காது. ஸ்டூடெண்ட் விசாவில் போனால் ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னனால தான் சரி ஓகே, அப்போ ஸ்டூடெண்ட் விசாவில் போனால் இந்த பெனிஃபிட் இருக்குது, அதுவும் 1 இயர் விசான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னனால தான் அதுக்கு ஓகேன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் 3 மாதம் தான் இங்கேருந்து போகும்போது 3 மாதம் தான் விசா ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கேட்டப்போ நீங்கள் அங்கே போய் காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் படிக்க ஃபஸ்ட்டு 1 மாதம் போயிட்டு அதுக்கப்புறம் காலேஜில் லீவ் அப்ளை பண்ணி உங்களை வேலைக்கு விட்டுருவோம் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த கேப்பில் வந்து அடுத்து உங்களுக்கு 1 இயராக விசா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பான்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் 2.5 மாதம் காலேஜுக்கு போனோம். 2.5 மாதம் காலேஜுக்கு சும்மா போனீங்களா? ஆமாம், படிக்காமையே சும்மா அட்டன் பண்ணி லாங்குவேஜ் கோர்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு 1 மந்த்னு தான் சொன்னாங்க. 1 மந்த்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் எந்த காலேஜுக்கு போனீங்க ரஷ்யாவில்? மர்தோவியா யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் சராங்ஸ்ல இருக்கு மேம். அந்த காலேஜில் சேர்த்து விட்டாங்க. என்ன படிக்கிறதுக்கு? ரஷ்யன் லாங்குவேஜ் கோர்ஸ். ரஷ்யன் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு ஒரு யுனிவர்சிட்டியில ரஷ்யால சேர்த்து விட்டாங்க. அப்புறம் விசா எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்புறமா 2வதும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. திருப்பி 3 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. பட் அதுவே தப்பு இல்ல. 3 மாசம் ஒரு நீங்க படிச்சிட்டீங்க, நீங்க பிகாம் முடிச்சுட்டு பிகாம்க்கு ஏத்த வேலையை தான் ரஷ்யால கேட்டு ஒரு நபரை ரீச் பண்றீங்க, கரெக்டா? அப்போ ப்ராப்பரா ஒர்க் பெர்மிட் விசா 1 வருஷத்துக்கு இல்லாம ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பணமே கொடுக்க கூடாது. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நம்ம ஏமாறாம இருக்க. இப்போ ஸ்டூடெண்ட் விசான்னு சொல்லி 3 மாசம் எடுக்கும் அதோட ஃபியூச்சரே இல்ல. 3 மாசத்துக்கு அப்புறம் விசா எடுக்காம அவங்க காணாம போயிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் என்ன சொன்னார்னா, காலேஜ்ல இருந்து உங்களுக்கு அடுத்து 1 இயரா பண்ணி கொடுப்பேன்னு சொன்னாரு. அங்க போய் 3 மாசம் ரஷ்யாக்குள்ள தள்ளிட்டு அதை வச்சு பெர்மனன்ட் பண்ணிக்கலாம் உங்களை சொல்றாங்க. அதுக்கு என்ன கேரண்டி? என்னன்னா இந்த இங்க இருந்து உள்ளாடி என்ட்ரு ஆகும்போதே ஒர்க் விசாவா இருந்தாலும் சரிதான், ஸ்டூடெண்ட் விசாவா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் 3 மாசம் தான் விசா வேலிடிட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே போயிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எங்களுக்கு 3 மாதம் தான் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ நீங்க 3 மாசம் ஸ்டூடெண்ட் விசால போறீங்க, அந்த லாங்குவேஜ் கோர்ஸ் போய் படிக்க போனீங்க இல்லையா யூனிவர்சிட்டிக்கு. அப்போ அங்க உங்களுக்கு ஸ்டே எல்லாம் எப்படி இருந்தது? ஸ்டே வந்து ஹாஸ்டல் ரூம் கொடுத்தாங்க, காலேஜ்லேயே ஹாஸ்டல் ரூம் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எல்லா 2மே நாங்கள் பார்ப்போம், ஏன்னா 5 lakhs பே பண்ணிருக்கோம். காலேஜ் ஃபீஸ்லேருந்து 3 இயருக்கு காலேஜ் ஃபீஸ் நாங்கள் பே பண்ணுவோம், உங்கள் ஸ்டே எல்லாமே பார்த்துப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஹாஸ்டல் ரெண்ட் கட்டலை, காலேஜில் ஃபீஸு கட்டலை. அப்படி 3 மாதம் ஒரு 2 மாதம் தாண்டி தான் காலேஜ்லேருந்து லெட்ரு வருது, பாதி ஃபீஸ், ஆமாம் பாதி ஃபீஸ் நீங்கள் கட்டலை, உங்கள் பேரில் இவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் விசா வந்து திருப்பி 3 மாசம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. செப்டம்பரோட. இப்போ நீங்க தங்கின ரூமுக்குலாம் ரெண்ட் போய் யார் பண்ணா? நாங்க தான் பே பண்ணிட்டோம். திருப்பி இந்த 5 லட்சம் போக எக்ஸ்ட்ரா போய் ரூமுக்கு பே பண்ணிட்டீங்க. ரூமுக்கு பே பண்ணி. ஃபுட் நாங்க தான் பார்த்துட்டு இருந்தோம். உங்க சாப்பாடையும் நீங்க தான் செலவு பண்ணிட்டீங்க. நாங்க தான் செலவு பண்ணிட்டு இருந்தோம். அங்கெல்லாம் காஸ்ட்லியா இருக்குமே சாப்பாடு? பிரெட் தான் மேடம். 3 வேளையும் பிரெட்டா? பிரெட் பிஸ்கெட்டு வேற சாப்பிட்றது வேற காசு கிடையாதுனால அதை வச்சு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தோம். வேலை கிடைச்சா சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் விசா அவங்க தான் எடுத்து கொடுத்துருக்கணும் மேம். ஆனால் இல்லைம்மா, நீங்கள் அந்த 3 மாதமே நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க. அப்போ அதுவே சாதாரண விஷயம் இல்லைல்ல. அப்போ அங்கே போய் டெய்லி பிரெட் பிஸ்கெட் தான் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? எவ்வளோ நாளைக்கு? 2.5 மாதம் அங்கே இருந்தோம். 2.5 மாதம் அதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
ஆனால் அந்த அவங்க எடுத்து கொடுத்த கோர்ஸுக்கு வேலிடிட்டியே மொத்தமே 6 மாதம் தான், 1 இயரே கிடையாது, அது மொத்தமே 6 மாதம் தான். அந்த 3 மாச விசா முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணி விசா கொடுத்தாங்களா? இல்ல மேம், அது பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கல, எங்க காலேஜ்ல இருந்து இல்ல அவங்களா இது பண்ணி அவங்க தான் எங்களுக்கு விசா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 3 மாசத்துக்கு திருப்பி 3 மாதம் தான் காலேஜ்லேருந்து எங்களுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாததுனால எங்களுக்கு எதுவுமே அவங்கள்ட்ட கன்வே பண்ணி கேட்க முடியல. போனேன் அப்போ என் காலேஜ்ல ப்ரொஃபஸர்னு இருந்தா அவங்க கூட இங்கிலீஷ் பேச மாட்டாங்களா? அவங்க யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது. அப்படியா? ரஷ்யன்ல அப்படிதான் மேடம். ரஷ்யன் காலேஜ்ல கூட அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச முடியல ப்ரொஃபஸர்ஸ்க்கு கூட. எஸ்ஆர்னா கூட தெரியாது மேடம் உங்களுக்கு. அப்படின்னு நீங்க வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆமா. இத நீங்க ரஷ்யாக்கு வேலைக்குன்னு போய் ரஷ்யன் லாங்குவேஜ் படிக்க யுனிவர்சிட்டி போய் எவ்வளவு நாள்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க? 2 மாசம் 2 மாசம் கழிச்சு தான் உங்க நிலைமை என்னங்கறதே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த லாங்குவேஜ் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகி எல்லாம் போக தெரியும் மேடம். இப்ப தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் அந்த யுனிவர்சிட்டில போய் ரஷ்யன் லாங்குவேஜ் காலேஜ்ல சேர்ந்தீங்க? அவரு ஒரே யூனிவர்சிட்டியில சேர்த்து விட மாட்டாங்க, ஆ. வேற யூனிவர்சிட்டியில. நாங்க படிச்சது சரான்ஸ்க் மேம். அசான்ல கொஞ்சம் பேர் இருப்பாங்க மேம். மாஸ்கோல பாத்தீங்கன்னா அங்க மேம் அங்க கொஞ்சம் பேரை, ஏன்னா இப்ப எல்லாத்தையும் ஒரே இதா போட்டா எல்லாருக்கும் டவுட் வந்துருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேரா பிரிச்சு போட்டுருக்கீங்க. இப்போ நீங்க 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டில படிக்கிறீங்க. அப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயினீங்களா? ஆமா, அப்படி தெரியும். ஓ, நீங்க இருந்த யூனிவர்சிட்டில எத்தனை பேர் ஒண்ணா சேர்ந்தீங்க? நாங்க 6 பேர் இருந்தோம் மேடம். 6 பேர் தான். 6 பேர் இருந்தோம். 6 பேர்ல 6 பேருக்குமே 2 மாசம் எந்த டவுட்டும் வரல? எந்த டவுட்டும் வரல. இப்போ நீங்க காலேஜுக்கு படிக்க போனீங்கல்ல, கூட ரஷ்யன் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்களா? வேற இல்ல நாங்க மட்டும் தான் இருந்தோம் கிளாஸ்ல. உங்களுக்கு 6 பேருக்கு மட்டும் ஒரு கிளாஸ். ரஷ்யன் லாங்குவேஜ் எடுக்க ரஷ்யன் ப்ரொஃபசர் தானே வருவாங்க. அவங்க வருவாங்க. ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஒரு ப்ரொஃபசர் வராங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபஸருக்கும் உங்களுக்கும் ஒரு காமன் லாங்குவேஜ் இருக்கணும்ல. அப்போதானே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவே முடியும். அப்போ அந்த ப்ரொஃபஸருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும்ல. எப்படி நீங்க கற்றுப்பீங்க அப்போ? அது அவங்க டிரான்ஸ்லேஷன் தான் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபோன்ல டிரான்ஸ்லேஷனா? நீங்க பேசுறது டிரான்ஸ்லேஷன்ல தெரிஞ்சுப்பாங்க, அவங்க பேசுறது நீங்க டிரான்ஸ்லேஷன்ல தெரிஞ்சுப்பீங்க. எவ்வளவு கஷ்டங்க லாங்குவேஜ் கத்துக்கிறது. லாங்குவேஜ் ரொம்ப சிரமம் மேடம். வேற லாங்குவேஜ் பேசவே மாட்டாங்க. இல்லைங்க, இவங்க ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னு அங்க போறாங்க, அனுப்புறாங்க அப்படின்னா அங்கேயே அது சரியா இல்லைல்ல ஃபார்மேட்டே ஃபர்ஸ்ட். நம்பிக்கையின் அடிப்படையில் ஏமாந்ததுதான் மேடம். ஓகே, இப்போ விசா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? விசா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இவர்கிட்ட கேட்டோம். இவர் என்ன சொன்னார்னா, விசா எக்ஸ்டெண்ட் பண்ணதும் உங்களுக்கு காலேஜில் பேசி உங்களை வேலைக்கு விட்டுருவோம் அப்படின்னாங்க. அடுத்து என்ன சொல்லிட்டோம்னா, கீழே எங்கள் ஹாஸ்டல் கீழே செக்யூரிட்டி எல்லாம் இருப்பாங்க. எங்கள் பேக் எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. காலேஜில் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் பேக் எல்லாம் எடுத்து ப்ராப்பராக ரிலீவ் ஆக முடியும். இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பேக் எல்லாம் நீங்கள் அங்கே போட்டுட்டு வாங்க, ஒரு 4 இன்னரு, ஒரு 3 பேண்ட்டு, 4 ஷர்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே சும்மா கடைக்கு போகிறது மாதிரி வெளியில் வாங்க, அப்படியே வெளியே வாங்க, உங்களை நான் மாஸ்கோவில் வேலைக்கு விட்டுடுறேன், அங்கே போய் நீங்கள் வேலை பார்த்துக்கலாம். அப்போ நாங்கள் கேட்டோம், 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம், இல்லீகல், இது பார்த்தா இல்லீகல் மாதிரிலாம் எங்களுக்கு இருக்குது, இதுக்கு எதுக்கு எப்படி 5 லட்ச ரூபா கொடுத்து எங்களை இல்லீகலாக வேலைக்கு விட்றீங்கன்னு கேட்டோம். அதுக்கு இல்லைப்பா, இதெல்லாம் லீகல் தான், உனக்கு என்ன தெரியும், நான் இது பல வருஷமாக நான் இதான் பண்ணிகிட்ருக்கேன், அந்த மாதிரி நம்மள்ட்ட பேசினாங்க. ரொம்ப அநியாயமாக இருக்குல்ல, எப்படிலாம் ஏமாத்துறாங்கல்ல. சரி, இப்போ நீங்கள் அந்த காலேஜில் விசா உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு நீங்களே பே பண்ணிக்கிட்டீங்களா? எக்ஸ்ட்ரா எவ்வளோ பே பண்ணீங்க? எக்ஸ்ட்ரா ஒரு 3000 ரூபிள் பே பண்ணணும் மேடம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. மேடம் முதல் காலேஜுக்கு ஃபீஸே ஒரு 50,000க்குள்ள முடிச்சிடும் மேடம். எல்லாமே சேர்த்து 3 வருஷத்துக்கும் படிக்கிறனாலே 50,000லேயே முடிஞ்சிடும். இவங்க நம்மள்ட்ட இதெல்லாம் எங்களுக்கு இப்போ லேட்டாக தான் இந்த விஷயங்கள் தெரிஞ்சது. நம்மக்கிட்ட 2 லட்சம் கட்டுறோம், 3 லட்சம் கட்டுறோம்னு சொல்லி நம்மகிட்ட போய் சொல்லி தான் 5 லட்சம் 6 லட்சம்னு சொல்லி ஒவ்வொரு ஆளுக்கு பணம் வாங்குறது. ஆனால் அவங்க கட்டுறது அதிகபட்சம் 3 வருஷத்துக்கு சேர்த்து 50,000 ரூபாயில் தான் வருது. அவ்வளோதான் வரும். இவங்க நம்மள்ட்ட போய் சொல்லி தான் நம்மள்ட்ட பணமே வாங்குறது. இதெல்லாம் பசங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. 50,000 ரூபிள்ஸே கட்டாதனால தான் இங்கே அடிக்கடி பார்த்தீங்கன்னா லெட்டர் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க காலேஜில். அந்த ஃபீஸே கட்டலை, அந்த 50,000 ஃபீஸே. இப்போ நீங்கள் ரஷ்யன் லாங்குவேஜாவது கற்றுக்கிட்டீங்களா? ஆல்ஃபபெட்டு ரீட் பண்ண தெரியும். அந்த 2 மாசத்துல பேசிக் என்ன நீங்க உட்காந்து ரொம்ப சீரியஸா அந்த ரஷ்யன் லாங்குவேஜை படிச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? 2 மாசமும் அது மட்டும் படிச்சிருக்கீங்க. அது ஸ்போக்கன் ரஷ்யன் லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்க முடியாது. சரி, ஓகே. அப்புறமா இந்த காலேஜ்ல இருந்து எப்படி வெளியில வந்தீங்க? என்ன நடந்துச்சு அப்போ? என்னன்னா, இவர் வேலைக்கும் விட மாட்டாரு, இல்லீகலா இருக்கணும், அந்த மாதிரி தெரிஞ்சு போச்சு. காலேஜ் ஃபீஸு கட்டல, 2 மாதம் ரெண்டு கட்டணும், லாஸ்ட் 1 மந்த் ரெண்டு கட்ட முடியல எங்களால். ஏன்னா சாப்பிட்றதும் காசு இல்லை, ரெண்டு கட்டுறதும் காசு இல்லை. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கும்போது நாங்களே காலேஜ்லேருந்து ரிலீவ் ஆகி வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து லக்கேஜ் எதுவுமே எடுத்துகிட்டு வர முடியலை. டிக்கெட்டை போட்டு காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணால் காலேஜில் விட மாட்டாங்க. இன்ஃபார்ம் பண்ணாமல் அப்படியே நாங்கள் டிக்கெட்டை போட்டு ஊருக்கு வந்துட்டோம். அப்படியா? ஆமாங்க. ரஷ்யாலேருந்து தப்பிச்சு வந்தா போதும்னு ஊருக்கு வந்திருக்கீங்க. சரி, அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே கேர் பண்ணாமல் அப்படியே விட்டாங்க மேடம். அதான் ஏன் இப்போ காலேஜில் உங்களை விட மாட்டாங்க?
இங்க ஃபீஸ் கட்டல, ஃபீஸ் பெண்டிங் நிறைய இருக்கு. நீங்க கட்டுறோம்னு சொல்லி இருக்கிறதுனால அங்க உள்ள எலோவ் பண்ணிருக்காங்க. அதோட அங்க பசங்க மிஸ் ஆயிட்டா அவங்க காலேஜ் பொறுப்பு மேடம், அவங்க கண்ட்ரோல தான் இருக்கிறோம் போய் நம்ம. ஏதோ பசங்களுக்கு இது ஆனாலுமே அவங்க காலேஜ்ல இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஏன்னா லீகலா எல்லாமே ப்ராப்பரா தான் போயிருக்காங்க ஸ்டூடெண்டா உள்ள போனது எல்லாமே. இவங்களுக்கு எது ஆனாலும் காலேஜ் தான் போய். அதனால நீங்களே இப்போ நீங்க அங்க ரஷ்யால இருந்து தமிழ்நாட்டுக்கு திருப்பி வர்றதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் எடுத்துட்டீங்க? எல்லாமே சொந்த காசுல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி கலெக்ட் கடன் பண்ணி வாங்குனீங்களா? கடன் வாங்கி திருப்பியும் எவ்வளவு வாங்குனீங்க? ஒரு 35,000 ரூபாய் வாங்கி தப்பிச்சா போதும்னு சொல்லி வந்துட்டீங்களா? ஆமாம். இப்போ நீங்க 2 பேரும் இங்க தப்பிச்சு வந்துட்டீங்க. வராம அங்க இல்லீகலா இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கவங்க எத்தனை பேரு? கிட்டத்தட்ட என் நாலேஜ் படி கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சது வரைக்கும். தெரியல மேடம். இப்போ அவங்களுக்குலாம் ரஷ்யாலயும் விசா கிடையாது, ஆமாம் இல்லீகலா அங்க தங்கி இருக்காங்க. பாதி பேரு இல்லீகலா இருக்காங்க, பாதி பேருக்கு செப்டம்பர் வரை தான் விசாவே இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க இருந்தா இல்லீகலா தான் இருக்கணும். மேக்சிமம் பாதி பேர் என்ன பண்றாங்கன்னா இப்படி பிரெயின் வாஷ் பண்ணி ஆர்மிக்கு சேர்த்து விடுறது, அந்த மாதிரி வேலையும். ரஷ்யன் ஆர்மில இந்தியன்ஸ் போய் சேரணுமா? எதுக்கு? அவசியம் என்ன? போர் பதட்டம் நடந்துட்டு இருக்கிறதுனால போர்ல கொண்டு விட்டுருவாங்க மேடம். அங்க அப்படி இன்னொரு நாட்டு ஆர்மில இன்னொரு நாட்டுக்காரங்களை சேர்த்துக்கிறாங்க. ரஷ்யாவில் பண்ணலாம், ரஷ்யாவில் பண்றாங்க. அவங்க யாருன்னு சொல்லி புசுறு போனாலும் பிரச்சனை இல்லை தானே அவங்களுக்கு. அவங்க ட்ரோனோட தான் சண்டை பண்ணும், மனுஷனோட சண்டை போடுறது கிடையாது மேடம். வார் டைம்ங்கிறதுனால மெயினா இதுல என்ன விஷயம்னா, இந்த பகீரதன் மூலியமா ஏமாந்துட்டோம், வீட்டுக்கும் சொல்ல முடியல. கிட்டத்தட்ட 6.5 லட்சம் ரூபாய் எல்லாரும் இழந்துட்டாங்க. அப்போ அந்த காசை திருப்பி எடுக்க முடியாது. அப்போ வேற வழி இல்லாம அந்த ரஷ்யன் ஆர்மிக்கு உள்ளாடி தள்ளப்படுறாங்க. செக்யூரிட்டி வேலைன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ரஷ்யன் ஆர்மில அப்படியே உள்ள விட்டுறாங்க. அப்படின்னா ஒன்னாவது பிரெயின் வாஷும் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 lakhs கிட்ட கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லி சில ஆசை வார்த்தைகள் ஆர்மிக்கு போனா 10 lakhs ஸ்டார்டிங் கொடுத்துருவாங்க. ஓகே, ரஷ்யன் ஆர்மிக்கு போனா 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும்னு ஆசை காமிச்சு இங்க இருந்த தமிழர்களை அங்க தள்ளுறாங்களா? இவங்களுக்கு வந்து பணம் கிடைச்சா போதும், ஏமாந்துட்டோம், அந்த பணத்தை வட்டி கொடுத்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு வேற வழி இல்லாம போயிருக்காங்க. உண்மையிலேயே அந்த காசு கிடைக்குதா என்ன? அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. தமிழர்கள் அது இதுன்னு பேசுறோம். இப்ப நீங்க எல்லாம் ஏமாந்துருக்கீங்கன்னா இந்த தமிழர்களை ஏமாத்துறது தமிழர்கள் தான். அங்க இருக்கவங்க யாரும் ஏமாத்தல மேம், தமிழன் தான் ஏமாத்துறாங்க. தமிழர்கள் தான் ஏமாத்துறாங்க ஏஜென்ட்ங்கிற பேர்ல. ஆமா, எவ்வளவு உசாரா இருந்து மனிதன்னு ஒரு நம்பிக்கை வைக்க கூட முடியல இல்ல? மனுஷங்க மேல இருக்கிற குறைஞ்சபட்ச நம்பிக்கையும் சாவடிச்சிருவாங்க போல. இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு, எதுவுமே ப்ராப்பரா பண்ணல. போன் பண்ணி கேட்டாலும் கொலை மிரட்டல். அப்படியா? உன்னை அங்கேயே ஆள் வச்சு அடிச்சு கொண்டு யாரு? பகீரதன். நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்களே நியாயம் கேட்டதுங்களா? ரஷ்யால ஒரு பையனை அடிச்சே இருக்கிறாப்ல. யாரு? அது ஒரு பையன், தஞ்சாவூர் பையன், அரியலூர் ஒரு பையனை அடிச்சே இருக்கிறாப்ல. அடிச்சது யாரு? அடிச்சது வந்து பகீரதன். வந்து ஒரு பையன் என்ன சொல்றது கேட்கமா, ஒரு ஆளு கொஞ்சம் ரொம்ப கிட்டே இருப்பாப்ல ஆளு. அதனால அவனை தண்ணியை போட்டு நைட்டா அவனை அடிச்சிருக்காப்ல. என்ன இதெல்லாம் கேட்கிறோம், ஒன்று செய்ய முடியாது, ஒரு வருஷத்துக்கு பண்ண முடியாது, இப்படிதான் இருக்கும், இருக்கிற இல்லைன்னா போ அப்படிங்கிற மாதிரி அந்த பையனை ஒரு பையனை ரஷ்யாவில் வச்சு அடிச்சிருக்காப்ல. இப்ப இந்த பகீரதன் இருக்கிறது தமிழ்நாடா ரஷ்யாவா? ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யாவில் அவர் இருந்தாப்ல. அவர் இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல கொஞ்சம் பசங்களை உள்ள எடுத்தாங்க. அவங்கள தான் அடிச்சாங்க. தண்ணி நைட்டு தண்ணி எல்லாம் போட்டு. இப்போ பகீரதன் இருக்கிறது கரூர்ல தான் இருக்காரு. ஊருக்கு வந்தாச்சு. அவர் சொந்த ஊர்ல தான் இருக்காங்க. இப்போ நீங்க இங்க வந்துட்டீங்க, இது உங்க வீட்டுக்குலாம் தெரியுமா? இப்போ இல்ல மேம், நீ எப்படி சொல்றதுன்னு தெரியல மேம். சரி, பணத்தை இழந்திருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. எப்படி சொல்றது, ஃபேமிலி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க நீங்க சொல்லல. அப்ப எங்க தங்கி இருக்கீங்க? இந்த ஃப்ரெண்டு கூட தான் தங்கிருக்கேன், ஃப்ரெண்ட் ரூம். அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு தான் அம்மா கிட்ட சொல்லலை. ஏன்னா இவ்வளோ காசு இழந்துட்டோம், அவ்வளோ பேக்ரவுண்டு எங்களுக்கு கிடையாது. அப்போ அதனால இந்த காசை திருப்பி நான் உழைச்சி எடுக்கணும்னா ஒரு நிறைய வருஷங்கள் ஆகும் எனக்கு. நான் அதை எடுக்கணும். அவ்வளோ லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வரேன். அதனால அம்மாட்ட சொன்னால் அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாமல் அம்மா கிட்ட சொல்லலை. அப்புறம் சரி ஓகே வந்துட்டு, சரி வேறு ஏதாவது ஜாபு ஊர்லேயே பார்த்துட்டு பொறுமையாக அவங்கள்ட்ட ஹேண்டில் பண்ணி சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே என் ஃப்ரெண்டு கூட தான் ஃப்ரெண்ட் ரூமில் அப்படி இருந்துக்கிட்டேன், தங்கியிருந்தேன். நீங்களும் வீட்டில் இன்னும் சொல்லலை. அப்போ ஏன் வந்தோன்னு கேட்டால் என்ன சொல்லியிருப்பீங்க? கொஞ்சம் காலம் தவிர்க்கிறதுக்கு அப்புறம் சொல்லலாம். 5 லட்சம் அப்படிங்கிறது வட்டிக்கு வாங்கினீங்களா இல்லை எப்படி திரட்டுனீங்க? ஃபுல்லாக வட்டிக்கு வாங்கினீங்க. எல்லாமே வட்டிக்கு வாங்கி ஜுவல்ஸு பக்கத்தில் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்படி வாங்கி ஜுவல்ஸ் வாங்கி பேங்க்ல வச்சுட்டு அந்த மாதிரி. நானும் அப்படிதான் பேங்க்ல ஜுவல்ஸ் வச்சிருக்கேன், வட்டிக்கும் வாங்கியிருக்கேன். நானும் போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இவங்க நிலைமை இப்போ இருந்தால் நான் 2 ஆள், இல்லைன்னா நானும் 5 லட்சம் ரூபா இழந்துருக்கேன். வட்டிக்கு கடன் வாங்கி நீங்க ஒருத்தங்கிட்ட பணம் கொடுத்தா அவன் அந்த பணத்தை ஏமாத்தி சாப்பிட்டு உயிர் வாழ்றான். எதுக்கு கேட்ட கொலை மிரட்டல், உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ் முடிஞ்சா பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி. எங்கிட்ட மட்டும் ஒரு 32 ஆடியோ இருக்கு மேடம். அவன் பேசுனது வந்து
யாருமே காது கொடுத்து கேட்க முடியாது. பகீரதனா பகீரதன் அவனுக்கு கெட்ட வயசு என்ன வார்த்தையில இருக்கும்? அவனுக்கு பார்த்தா சின்ன வயசு மாதிரி இருக்கும். 28 29 20ஸ்ல தான் இருப்பான். 27 28 வயசு தான் இருக்கான் பகீரதன். பார்க்கறதுக்கு சின்ன வயசு தான். அந்த ஆடியோ ஆனா யாருமே கேட்க ஏமாத்துறது பேசுறதெல்லாம் பெரிய வில்லத்தனமா இருக்கு. நீங்க நியாயம் கேட்டாக்கா பகீரதன் உங்களையே திட்டுறானா? ஆமா மேம், என்ன திட்டுறான்? ஃபுல்லா கெட்ட முடியாது. வார்த்தை. ஆடியோலாம் யாருமே எல்லாமே வார்த்தை பீப் தான் போடணும் மேடம். ஆடியோலாம் இருக்கு கேட்டீங்கன்னா நீங்க எதுவுமே ப்ளே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆடியோ தான் 32 கிளிப் இருக்கு என்கிட்ட மொத்தமா. உங்களை மட்டும் திட்டி அனுப்பினதா? ஒவ்வொரு பசங்க எல்லாரையும் திட்டினது எல்லாமே சேர்த்து நான் மொத்தமா வச்சிருக்கிறேன். அங்க ரஷ்யாவில் இருக்கும்போது திட்டினது, பணம் போன் பண்ணி கேட்டா திட்டுறது, ரஷ்யாவோட கொண்டு வந்தது, கொலபரேட் பண்ணது எல்லாமே சேர்த்து 32 ஆடியோ வச்சிருக்கேன். உங்களெல்லாம் மிரட்டினானா? எல்லாரையுமே ரஷ்யால இருந்து மிரட்டியிருக்காங்க. என்ன சொல்லி மிரட்டினா உங்களை பகீரதன்? இப்படிதான் இருக்கும், முடிஞ்சா இரு. அதான் 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு ரஷ்யாவை நான் காட்டி தந்திருக்கேன். காமிச்சிட்டேன்ல உனக்கு, ரஷ்யாவை காமிச்சிட்டேன்ல. இதான் ஃபாரின். 5 லட்சம் காமிச்சு இதுதான் ரஷ்யா, இதுதான் வெளிநாடு, நீ வந்துட்டல்ல கிளம்பி போயிடுன்றானா? காமிச்சு கொடுத்துருக்கேன்ல ரஷ்யாவை. என்ன ஒரு சேட்டை! வெளிநாடு போகணும்னா உங்களுக்கு போக தெரியாதா? 5 லட்சம் ரூபாய் கடனை உடனே வாங்கி வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைச்சிடாதா? சம்பாத்தியம் பண்ணி குடும்பத்தை காப்பாற்றிட மாட்டோமா? ஒரு வீடு வாங்கிட மாட்டோமா? வீட்டை முன்னேற்றிட மாட்டோமான்னு நினச்சி பல கனவுகளோடு இவனை போய் ரீச் பண்ணால் இவன் வந்து அதை ஒன்றும் இல்லாமல் சதுரடிச்சிட்றான். திமிரு வேற. ரஷ்யாவை சுற்றி காமிச்சிட்டோன்னு. என்ன ஒரு அநியாயம் பாருங்க. அவன் பேசியிருக்க ஆடியோ கொடுங்க. போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசிக்கிட்டு இருக்கேன், 10 பேர் அனுப்பிச்சு நான் பாக்குறேன். நீ என்ன சீரலே நீ ஆள் அனுப்பிட ஆளை கிழிச்சு உட்கார வைக்கல. நீ வாட பிறந்த நல்லா கேட்டுக்க. சுச்சோ யாரும் கேட்க கூட முடியாது. அந்த வரைக்கும் டிசிஷன் வார்த்தைக்கு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசுறான். அவங்க அம்மா கவர்மெண்ட்ல வட்டார வளர்ச்சி அலுவலரா வேலை பாக்குறான். நீங்க ஒரு எனக்கு உடம்பே ஒரு மாதிரி பண்ணுது. ஆக்சுவலா ஒரு கேப் கூட விடல. ஒரு வார்த்தையும் கெட்ட வார்த்தைங்க. 32 ஆடியோ கிளிப் வச்சிருக்கீங்க. ஜப்பா எந்த ஆடியோ போட்டாலும் இவ்வளவுதான் வருதா? நான் பாதி கேட்கவே இல்லை மேடம். பாதி டைம் தரேன். நீ கரு வந்து என்ன சீவிடுறாங்க, நான் பாத்துக்கிறேன். நீயா நான் உங்க அம்மா அப்படி இல்லைன்னு ரஷ்யாக்குள்ள வந்து உன்னை சீவ வேண்டாம். தெரிக்க அம்மனமா ஓட விடா. அம்மனமா ஓட விட்டு என் யூடியூப்ல உன்னை வீடியோ எடுத்து போடுறேன். பிறந்த காசு கேட்டதுக்கு இப்படி பதில் பேசுறானா? இதை கேட்டா எவ்வளவு வயிறு எரியுது. ஆமா, ஓட விட்டு யூடியூப்ல வீடியோ எடுத்து போடுவேன்றான். சோஷியல் மீடியா வந்து எவ்வளவு பாசிட்டிவோ அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு மேலேயே நெகட்டிவாக இருக்குது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். இல்லை இவங்க தான் சேனல் நடத்தணும்னு லைசன்ஸ் கொடுத்து யூடியூபையும் ரெகுலரைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். யார் வேணால் சேனல் தொடங்கிடலாம் அப்படிங்கிற போது இந்த மாதிரி ஏமாத்துறவன்லாம் யூடியூப் ஆரம்பித்து இன்ஸ்டாகிராம் ஆரம்பித்து அப்படி ஏமாற்றிட்டு இருக்கான் மக்களை. ஏமாற்றிட்டு தைரியமாக கேள்வி கேட்டால் கெட்ட வார்த்தைக்கு வார்த்தை கெட்ட வார்த்தை. எப்படி இப்படி பேச முடியுது? இதெல்லாம் நல்ல பையனா, படித்தவனா? அம்மாவுக்கு அனுப்பிவிட்டா நல்லா இருக்கும். வீட்டுலயும் இப்படிதான் பேசுவான் போல. இவெல்லாம் மனுஷனா? இவன் என்ன பேசி இருக்கான்? இவன் இப்படி பேசுறவன் ஆண்களை வந்து வேலை வாங்கி தரோன்னு சொல்லி ஏமாத்தி இருப்பான். பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் போய் என்ன வேணா பண்ணிருப்பான். இவன் வேலை வாங்கி தரோன்னு சொல்லி கொண்டு போய் அங்க வித்திருந்தா கூட தெரியாது. இவ்வளவு கேவலமா பேசுறவன் என்ன வேணா பண்ணுவான்ல. இவர் வச்சிருக்கிற 32ல 1 எம்மா ஷை ஒண்ணு கூட கேட்க முடியலங்க. இதை விட மோசமா நீங்க போன்ல பேசும்போது இதோட மோசமா இருக்கும். இது பாய் தான் ரெக்கார்ட் பண்ணது. அப்படியா? ரெக்கார்ட் பண்ணாமலும் நிறைய இருக்கு. இப்படி கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறான் இல்லையா? இவனை நீங்க பதிலுக்கு நீங்க திட்டிருக்கீங்களா? ஏதாவது பேசிருக்கீங்களா? தப்பா பேசல மேடம். யாரும் பேசுனது இல்ல. கிடையாது. இப்படி பேசுறது நீங்க தட்டியாவது கேட்டிருக்கீங்களா? அவனை என்னடா இப்படி பேசுறேன்னு கேட்டா அதுக்குதான் கொஞ்சம் ஆள் வச்சு கொண்டுடுவேன். உன்னால முடிஞ்சதை பண்ணீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் என் கையில தான் இருக்குது. என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. என்கிட்ட லாயர் பேக்ரவுண்ட் இருக்கு. முடிஞ்ச மேல எஃப்ஐஆர் போட்டு பாரு அப்படி மாதிரி போர்டில் பேசியிருக்கேன். இப்போ இவ்வளோ பேர் ஏமாந்துருக்கீங்கல்ல, இப்போ நீங்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் எங்கே போய் கொடுத்தீங்க? நான் கம்ப்ளைண்ட் எல்லாருமே கொடுத்துருக்காங்க மேடம். அவங்கவுங்க லோக்கல் சைடு போனால் ஃபஸ்ட்டு எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லோரும் கரூரில் கூட கொடுத்துருக்கோம். நான் கரூரில் கொடுக்கும்போதே ஒரு 30-40 பேர் ஃபஸ்ட்டு வந்து நான் 24ஆம் தேதி இந்த மாதம் போன மாதம் கொடுத்தேன். ஜூன் மாதம் கொடுத்துருந்தேன் மேடம். எஸ்பி ஆஃபீஸில் கொண்டு நேராக எஸ்பியை பார்த்தே அவங்கள்ட்ட கொடுத்தேன்.
கொடுத்ததுலேருந்து எந்த ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. ஐஜி கிட்ட ஒரு 30 மனு கொண்ட கையில் கொடுத்து அன்னைக்கே கொடுக்குறோம். அன்னைக்கு கொடுத்து ஐஜி கூட எந்த இதுவுமே சொல்லலை, சொல்லாமல் அவட்ட அப்படியே போயிட்டாங்க. அது போக நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அதிராமண்ணம் போலீஸ் ஸ்டேஷன்லையும் என் சொந்த ஊர்லேயுமே 29ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வரையும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. அவங்கள்ட்ட இதுலேயே தெரிஞ்சு நீங்களும் எல்லாமே எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கொடுத்துருக்கீங்க. எங்க கரூர் கொடுத்தீங்க? எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம். ஒரு எஃப்ஐஆர் அது இவன் மேல பதிவு பண்ணிருக்காங்களா? என்னன்னு கூட கேட்கல. நான் கொடுத்ததுக்கு எந்த ரியாக்ஷனுமே இல்லை. எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பீங்க? நாங்க அன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது 30-40 பேர் மனு கொடுத்தாங்க. 40 பேர் கரூர் எஸ்பி ஆபீஸ்ல பகீரதன் அருணுக்கு எதிராக நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இன்னும் எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணலையா? ஏன்னு கூட கேள்வியே கிளம்பினேன். எங்கள் வரை ஃபோன் கான்டாக்ட் கூட இது யாரும் பண்ணல. என்ன சொன்னாங்க, நீங்க இதை கொடுத்துட்டு போங்க, உங்களை கூப்பிடுவாங்க, கூப்பிட்ற அன்னைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. இதுவரையும் எங்களை கூப்பிடவே இல்லை. நாங்கள் வந்து முதல் கேட்டது, நாங்கள் பொழுது பாதிக்கப்பட்டுட்டோம், இனிமே பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காவது ஒரு ஸ்டெப் எடுங்க. நாங்கள் 24ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு பிறகு ஸ்டேட்டஸ்ல குரோசியாவுக்கு ஆள் வேணும்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். திருப்பியும் ஆள் எடுக்கிறோம், ரஷ்யாவுக்கு அனுப்ப, ரஷ்யாவுக்கு குரோசியாவுக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். நாங்கள் அடுத்த நாள் மெனக்கட்டு போகும்போது 3ஆம் தேதி போய் ஐஜி கிட்ட போய் கொடுக்குறோம். அவங்க எதுவுமே கேட்கல, வாங்கி மனுவை முடிச்சுட்டு உங்களை கூப்பிடுவாங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இன்னொன்று, நான் மனு கொடுக்குற அன்னைக்கு பகிர்ந்துங்கிறவங்க அந்த ஐஜி ஆஃபீஸ் எல்லாம் இருந்தான், கூப்பிட்டு கூட என்னன்னு கேட்கல, கூப்பிட்டு விசாரிக்கலையா? விசாரிக்கல, எதுவுமே பண்ணல. எதனால? என்ன பேக்ரவுண்ட்? என்ன பேக்ரவுண்ட் எங்களுக்கு எதுவுமே தெரியல. பகீரதன் உங்ககிட்ட சொன்னால தமிழ்நாடு கவர்மெண்ட் என் கையில, அந்த பேக்ரவுண்ட் என்ன பேக்ரவுண்ட் நீங்க எது விசாரிச்சீங்களா? அவங்க அம்மா அந்த பிடிஓல வேலை செய்யறதுனால அது மூலமா அது பண்றாங்களா, இல்ல பணத்தை வச்சு ஏதோ பெரிய மாஃபியா கும்பல் மாதிரி வச்சு பண்றாங்களா, என்ன எதுங்கிறது எங்களுக்கு சரியா தெரியல. நாங்க இங்க இருந்துட்டு அவ்வளவு தூரம். இன்னொருத்தர் அருண்னு சொன்னீங்களா, அவர் யாரு? அருணோட அப்பா வந்து சீர்காழில வந்து ஒரு திமுக கிளை செயலாளரா சம்திங் ஏதோ ஒரு இதுல போஸ்டிங்ல இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் இப்போ நேராக கேட்டதும் எனக்கு என் பையனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதோட அருணுக்கு நேரடியாக ஃபோன் அடிச்சு பேசினாலும் அருணோட நம்பர் 300 நம்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு பையன் பேசினாப்புல, நான் அருணுகிட்ட வேலை பார்த்த பையன் தான், இப்போ எனக்கு அந்த பையன் அருணை பற்றி எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்கிறாப்புல. சரி, இப்போ நீங்களாம் பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்கல்ல, யாருக்கு பண்ணீங்க? பகீரதனுக்கா அருணுக்கா? ஒரே அக்கௌண்ட்டுக்கு அவங்க வாங்குறது இல்லை மேடம், 3-4 அக்கௌண்ட்டுக்கு மாற்றி என்னென்ன பேர்ல அக்கௌண்ட் இருந்தது, எத்தனை அக்கௌண்ட்டுக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க பணம் சொல்லுங்க. நான் வந்து பகிர்தனங்கிற அக்கௌண்ட்டுக்கும் ஹேமாங்கிற அக்கௌண்ட்டுக்கு மட்டும் 1,71,000 மொத்தம் போட்டிருக்கேன் மேடம். நான் வந்து பகிரதா அக்கௌண்ட்டுக்கு காசு போட்டிருக்கேன், அருண் அக்கௌண்ட்டுக்கு காசு போட்டிருக்கேன், ஜீவிதான்னு ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த அக்கௌண்ட் பெங்களூர் அக்கௌண்ட்டு, அந்த அக்கௌண்ட்டுக்கு காசு போட்டிருக்கேன். இந்த 3 அக்கௌண்ட்டுக்கு காசு போட்டிருக்கேன். நான் பகீரவன், அருண், அப்புறம் பகீரவனோட அப்பா முருகேசன் 3 பேர்த்துக்கு 5 லட்சம் சொல்லி 5 லட்சம் போட்டிருக்கேன் மேம். ஒரு அக்கௌண்ட்டா இல்லாம மல்டி அக்கௌண்ட்ஸ்ல பணத்தை வாங்கியிருக்காங்க. ஆமாம் மேம். நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தா கூட விசாரணை இழுத்துக்கிட்டே போகும், டக்குன்னு முடிஞ்சு உங்க பணம் உங்க கைக்கு வரதுக்கான வாய்ப்பு கூட இல்லை. எல்லாத்துக்கும் மேலே நீங்க எஸ்பி ஆஃபீஸ், கமிஷனர் ஆஃபீஸ், ஐஜி ஆஃபீஸ் எல்லாம் போனாலும் நீ எஃப்ஐஆர் கூட போடல. நான் தமிழ்நாடு சிஎம் செல்லுக்கு வரையும் மனு போட்டிருக்கேன், அனுப்பியிருக்கேன் மேடம். அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் மெயில் அனுப்பியிருக்கிறேன். இப்போ சட்டம் தன் கடமையை செஞ்சு உங்க பணம் உங்க கைக்கு வரும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இவங்க பண்றதை பார்த்தா நம்பிக்கை இல்லை மேடம். இது நம்பிக்கை எங்களை மாதிரி இன்னொருத்தவங்க யாரும் ஏமாந்துடக்கூடாது மேம், அதுதான் எங்களோட மோட்டிவேஷனே மேம். இது நாங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை இங்கே வந்திருக்காங்கன்னா பணம் வாங்குறதுக்காக அந்த ரீசனுக்காக இல்லை மேம். எங்களை மாதிரி அடுத்தவங்களை யாரையும் அவன் ஏமாத்திடக்கூடாது மேம், யாரும் ஏமாந்துடவும் கூடாது, யாரும் ஏமாந்துடக்கூடாது. ப்ளஸ் அந்த ஆர்மியில் நிறைய பசங்க அது அவங்கள எப்படியாச்சும் மீட்டு இந்தியா கொண்டு வரணும் கூட்டிட்டு வரணும். ஆக்சுவலி இதுவே கஷ்டமா தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க ஏன் ஒருத்தர்கிட்ட ஏமாறணும்? நம்ம நாட்டில் நம்ம சட்டமும் நம்மளுடைய விசாரணையும் கடுமையாக இருக்கிற பட்சத்தில் இங்கே யாரும் யாரையும் ஏமாற்றக்கூடாதுல்ல. ஒரு குடிமகன்களா, ஒரு 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 இந்திய பிரஜையாக நம்ம நாட்டில் நம்ம வாழறதுக்கு, நம்ம யாரும் நம்மளை ஏமாத்தாமல் வாழறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குல்ல. அப்படி ஏமாத்தினா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் ஆக்ஷன் எடுத்து குற்றவாளியை கண்டுபிடிச்சி விசாரித்து அது என்னன்றதை உடனே சரி பண்ணி தீர்வு பண்ணி கொடுக்கணும்ல மேடம். நான் குற்றவாளி எங்கே இருக்கிறான்னு சொல்லியுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க மேடம். நான் ஸ்டேஷனில் கரூரில் இருக்கிறான்னு சொல்லிட்டேன். அவங்க ஃபஸ்ட்டு சொல்லும் போது நாங்கள் போய் எங்கே தேடுறது, நீ ஆன்லைனில் போட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க மேடம். நான் கரூர் எஸ்பி ஆஃபீஸில் தான் அந்த பையன் இருக்கிறான்னு வரையும் சொல்லிட்டேன். இதுவரை எந்த ஸ்டெப்புமே இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலேயும் காவல்துறை மேலே இருந்த நம்பிக்கையில் எனக்கு ரொம்ப விட்டுட்டேன். ஏன்னா எஃப்ஐஆரே போடலாங்க, நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட் அவங்க எடுக்கவே இல்லை. நான் அப்புறம் எந்த நம்பிக்கையில் சொல்கிறது? இப்போ பகீரதனுக்கு நம்ம கால் பண்ணோம், கால் எடுக்கல. ஒரு கால்லாம் முடிச்சிடும். அவங்க அப்பா நம்பர் சொல்லுங்க. 98707882. முருகேசன் சாரா? ஆமாங்க சார், நீங்கள் இந்த பேபி ஸ்கூல் நடத்துகிறீங்கல்ல, கொங்கு மழலையர் பள்ளி? ஆமாங்க. ஓகே ஓகே சார், இந்த பகீரதன் அவரோட அப்பா தானே சார் நீங்கள்? இல்லைங்க, நான் வேற. சொல்லுங்க. எங்க ஆதார் கார்ட்லேயே பார்த்தேன் நீங்கள் தான் அப்பா அப்படின்னு.
நான் இல்ல, சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. அதான என்னன்னு தெரியணும்ல, சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க பகீரதன் உங்க புள்ளையே இல்லைன்றீங்க, ஆனா உங்க அக்கௌண்ட்ல வேலை கேட்டு ரஷ்யாவுக்கு போறவங்க எல்லாம் பணம் கட்டியிருக்காங்களே. அது அவரு தான் கேட்கணும். ஏன்னா எனக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்ல. நான் போலீஸ் ஸ்டேஷன்லயே எழுதி கொடுத்துட்டேன். ஓ, உங்க பிள்ளை இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டீங்களா? ஆமா, எழுதி கொடுத்துட்டேன். ஏன்னா அவருக்கு மேரேஜ் ஆகுறது எங்களுக்கு பிடிக்கல. ம். அதனால எங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு பொண்ணை இது பண்ணிட்டாரு, எங்களுக்கு தெரியாமே பண்ணிட்டாரு. அதுல இருந்து அவருக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷமா நான் அவர் கூட பேசுறது இல்ல, வைக்கிறது இல்ல. ஆறுமுக கனியை கல்யாணம் பண்ணது உங்களுக்கு பிடிக்கலைங்களா? பிடிக்கல, எங்க வீட்டுக்கே அலோவ் பண்றதே இல்ல. என் மேரேஜ் ரீசெண்டா என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அவரை அழைக்கல நான். உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க அழைக்கலன்றீங்க, ஆனா பத்திரிக்கையில உங்க பொண்ணு கல்யாண பத்திரிக்கையில உங்க பையன் பகீரதன் பேரை போட்டிருக்கீங்களே, ஏன்? அவங்க சைடு போட்டுப்பாங்கல்ல, இவங்க சைடு நீங்க கொடுத்தாதானே அவங்க சைடு போட முடியும். சரி, அது நாங்க போட்டிருக்கனால பேருக்காக போட்டுக்கிறதுனால தப்பு இல்லையா? இப்போ நீங்க ஊர் பெருமைக்கு உங்க பொண்ணு கல்யாணத்துல உங்க பையன் பேரை கல்யாண பத்திரிக்கையில போட்டிருக்கீங்க, ஆனா உங்க பையன் ஊரையே ஏமாத்திக்கிட்டு இருக்காருங்க, லட்ச லட்சமா வாங்கி ஏமாத்துறாரு. ஒரு நிமிஷம். அவர் வந்து மேஜர், எங்களுக்கு அவர் வந்து வேலைக்கு போறதா தான் தெரியும். வேலை இவர் வந்து வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. எங்க இன்டிமேஷன் எங்களுக்கு தெரியவே தெரியாது மேடம். இல்ல ஏனாயா முருகேசன் ஐயா, நீங்க இப்போ உங்க அக்கௌண்ட்ல ஏமாந்தவங்க பணம் போட்டிருக்காங்க, உங்க அக்கௌண்ட்ல பணம் வரும்போது உங்களுக்கும் உங்க பையனுக்கும் தொடர்பு இருக்குன்னு தானே நம்ம நம்ப முடியும். என் அக்கௌண்ட்ல போட்டிருக்க சான்ஸ் இல்லையே. இருக்கு. இப்போ உங்க அக்கௌண்ட்ல பணம் போட்டு ஏமாந்தவங்க என் பக்கத்துல இருக்காங்க. அதான் எனக்கு நான் சொல்லி போட்டாங்களான்னு கேளுங்க. என் நம்பர் எப்படி போட்டாங்க? நான் 4.5 லட்சம் செலவழிச்சு அனுப்பிட்டுருக்கேன் அருண் என்பவர் மூலமா. ஓ சரி. இது வரைக்கும் அவர் எந்த தகவலும் எனக்கு சொல்லல. நான் இன்னும் வேலை பார்த்துக்க, இந்த ஏற்கனவே ஒரு ஆள் வந்து சொன்னது அவர் இந்த மாதிரி வேலை பார்க்கறாருன்னு எனக்கு தெரியும். அவரே நான் அட்வைஸ் பண்ணிருக்கேன், நீ இந்த மாதிரி பண்றதா ஒழுங்கா வேலை வாங்கி கொடுத்தா வாங்கி கொடு, இல்லைன்னா தயவு செய்து எங்க வீட்டுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் உருவாக்காதுன்னு நான் சொல்லிட்டேன் மேடம். ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு பண்ணிட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்லயே சொல்லிட்டீங்களா? ஆமா மேடம், வெங்க மேடம் கலெக்டரேட்ல எல்லாம் சொல்லி இப்ப பிரச்சனையே இப்பதான் சால்வ் ஆயிருக்கு மேடம். ஐயா ரொம்ப நன்றி. இன்னொன்னுங்கய்யா, அவரு வந்து அவங்க அம்மா வந்து கவர்மெண்ட் வேலை பாக்குறாங்க, அவங்க அப்பா வந்து ஸ்கூல் நடத்துறாங்கன்னு சொல்லி தான் நிறைய பேர்கிட்ட காசை வாங்கி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, அந்த காசை திருப்பி கேட்டா உங்க பையன் அப்படி கெட்ட வார்த்தையில பேசுறாரு, வார்த்தைக்கு வார்த்தை கெட்ட வார்த்தை. எப்படிங்கய்யா? நான் என்ன ஒரு நிமிஷம் சொல்றேன், ஒரே வார்த்தையில அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கங்க மேடம், நான் ஒத்துழைப்பு கொடுக்கேன். ஆனா எனக்கு அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை மேடம். இப்ப நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. இப்ப பகீரதன் எங்க இருக்காருன்னு தெரியுங்களா? அவங்கள்ட்ட சொல்றவங்க கொடுக்குறவங்கள்ட்டே கேளுங்க மேடம். அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு அட்ரஸ் தெரிஞ்சா நான் ஏன் இவ்வளவு தூரம் வரைக்கும் அவளை பிடிச்சி கொண்டு வந்து ஸ்டேஷன்ல வைக்கவே மாட்டேன் நானு. எங்களுக்கே தெரியாது இல்ல மேடம், அவர் இங்க இருக்காரு அங்க இருக்காரு அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எங்கிட்ட உண்மையே சொல்றது இல்ல மேடம். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்தப்போ எஸ்பி ஆபீஸ்ல அவர் மேல எஃப்ஐஆர் கூட போடாம விசாரிச்சுட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க ஏமாந்தவங்க. நாங்க அங்க எஸ்பி ஆபீஸ்க்கு நான் எல்லாரும் போயிருக்கலாம் பாருங்க மேடம். எனக்கு தகவல் வந்தா தானே மேடம், என்னை யாராவது கூப்பிட்டு இருந்தா தானே நான் போக முடியும். எனக்கு அவருக்கு அதான் சொல்றேன், அவர் வந்து மைனர்னா என்னை எது வேணாலும் கேட்கலாம் நீங்க. கரெக்ட். மேஜரு அவர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு, எங்களுடைய நாலேஜ் இல்லாம பண்றாரு. அப்படி போது அவரை தானே மேடம் கேட்கணும். அந்த பசங்கட்டே கேளுங்க, அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டாருல, கேட்கலாம்ல. ஆமா, இல்ல அந்த பசங்களுக்குள்ளே இப்போ ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா அவன் பிளாக் பண்ணிடுறான், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். அப்புறம் நான் என்ன மேடம் பண்றது? நான் அந்த பத்திரிக்கையில பேரை போட்டதை நான் போடக்கூடாதுன்னு சொன்னேன், என் வீட்டுக்காரி கேட்கல. அவரு உங்க பையனுடைய பேச்செல்லாம் அவங்க அம்மா கேட்டாங்க அப்படின்னா அந்த பத்திரிக்கையில அந்த தாய் அந்த பிள்ளையோட பேரை போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு நல்ல பையன் பேசுற வார்த்தைகளை உங்க பையன் பேசலங்கய்யா. நீங்க பேசலாம்னு சொல்லிதான் மேடம் அவனை நான் உண்மையிலே ஒதுக்குனது. வீட்டுக்கே வராதுன்னு சொல்லியே ஒதுக்கியாச்சு மேடம். நீ எனக்கு அடங்கல, இங்க பேச்ச கேக்குற, நீ வாரவன்ட்ட எல்லாம் என்ன மாதிரி வேணா பேசி இங்க வீட்லயே கட்டாயத்தை எல்லாம் பேசுவான். அதனாலதான் அவனை எனக்குள்ளேயே நீ வேண்டான்னு ஒதுக்கி விட்டதே காரணம் அதான் மேடம். எனக்கு தெரிஞ்சு நீங்க பப்ளிக்கா உங்க பையன் கெட்ட வார்த்தை பேசுவான், காசு வாங்கிட்டு ஏமாத்துவான், எல்லாரையும் ஏமாத்துவான், இவனை யாரும் நம்பாதீங்கன்னு நீங்களே சொல்லிடலாம் ஐயா. இந்த மாதிரி பிள்ளைங்களை பெத்தவங்க காமிச்சு கொடுத்தா மட்டும்தான் இவங்களெல்லாம் உலகம் வந்து நம்பாது, மறுபடியும் ஏமாறாது. சரிங்கய்யா, நன்றி. நான் என்ன பண்றது மேடம், நான் வயசான கட்டத்துல என்ன நம்பி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நான் அவங்களுக்கே சொல்லிடுவேன், தயவு செய்து நம்பி நீங்க கொடுக்க வேண்டாம்னு நானே சொல்லிடுவேன் இல்லையா. முன்னாடி பேசுனது வேற மாதிரி பேசினாருன்னா அடிச்சு என்ன என்கிட்ட பேசும்போது வந்து நீ தானே கொடுத்த, நீ கேட்க வேண்டியதானே, எதுக்கு என்கிட்ட போன் அடிச்ச அப்படின்னு கேட்டாரு.
அவன் அப்படி தான் பண்ணுவான், நீ என்ன பண்ணுவான், நான் முடிஞ்சதை பார்த்துக்கன்னு இவர் என்ன சொன்னார், நான் பேசியிருக்கேன். நீ தானே கொடுத்த ஏமாந்துட்டு இப்போதைக்கு எனக்கு அடிக்கிற, அவன் அப்படி தான் பண்ணுவான், நான் முடிஞ்சதை பார்த்துக்க ஒன்றரை. நாங்கள் ஒரு வாட்டி இவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது அடுத்த செகண்டு திருப்பி பகிரதன் எங்களுக்கு கால் பண்ணிட்டான். பிளாக் பண்ணுறதுக்கு முன்னாடி கால் பண்ணி எங்கள் வீட்டுக்கெல்லாம் எதுக்கு கால் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி மிரட்டினான். இப்போ இந்த அப்பா இப்படி பேசுகிறாங்க. இந்த அப்பா சொல்லுறது உண்மையாகவும் இருக்கலாம், தெரியாது நமக்கு. இந்த அப்பா சொல்லுறது எந்தளவு உண்மை அப்படின்றது அந்த அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒரு பெற்றவங்க நல்லவங்களா இருக்கிற பட்சத்தில் பிள்ளைங்க இந்த மாதிரி கேடுகட்ட செயலை செஞ்சால் அது பெற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய மன வருத்தம், தலை குனிவுன்றது தெரியும். ஆனால் இந்த இடத்துல பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் அவங்க போய் முதல்ல அவங்க புள்ள மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவர் செஞ்சிருக்கும்ல மேடம், அவர் செஞ்சிருக்கணும். ஸ்கூல் வச்சு நடத்துறாரு, இத்தனை பேர் சொல்லியிருக்கணும்ல. ஏன்னா அவர் சொல்லவே கிடையாது, ஏன்னா அவருக்கும் அந்த இதில் பங்கு இருக்கு. அப்பயாச்சும் அவங்க அப்பாவுக்கு ஒரு இன்டிமேஷனாச்சும் கொடுத்துருக்கலாம், எதுக்குப்பா இந்த என் அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டிருக்கீங்க. அவங்க அப்பா பேசுறத பார்க்கும்போது அவன் வீட்டுக்கு அடங்காத பிள்ளையா இருக்கான்னு தெரியும். இவ்வளவு வார்த்தைக்கு வார்த்தை இவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுற தருதல பெத்தவங்களுக்கும் அடங்காதுதான். ஆனா இதுல பெத்தவங்க எந்த அளவுக்கு இன்வால்வ்டா இருக்காங்க, எந்த அளவு தட்டி கேட்கலங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதை பண்ணியிருந்தா அவன் திருப்பி இதை பண்ண முடியாது. பெத்தவங்க நிறைய பேர் எப்படி இருக்காங்க, பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்கிறதே இல்ல. சில பெத்தவங்க காசு மட்டும் வருதா கேள்வி கேட்க வாழ்க்கை போயிட்டு மேடம். அவனால ஒரு 300 நாள் எங்களுக்கு தெரிஞ்சு 300-400 வாழ்க்கை போயிடுச்சு. ரஷ்யால இருக்க யாருக்காவது போன் அடிங்கம்மா. ஆனா பேசுறது கேக்குதாமா? ஓகே, நீங்க ரஷ்யால யாரை நம்பிமா போனீங்க? உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னான்ல பகீரதன், வேலை கிடைச்சிருச்சா? அங்க வாங்கி கொடுத்தானா? ஓகே, இப்போ நீங்க அப்போ உங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க வர்றதுக்கு உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து இங்க வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்கா? கரெக்டா? அப்ப எப்படி வருவீங்க தம்பி? ஓகே, இப்ப லோன் கட்ட முடியாம எவ்வளவு ரூபாய் கொடுத்தீங்க பகீரதனுக்கு? மொத்தம் 5 லட்சம். இப்போ அங்க ஏதாவது லோக்கல்ல வேலை செஞ்சு அந்த காசை வச்சுதான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நீங்க வரணுமா தமிழ்நாட்டுக்கு? அது அந்த வேலையாவது கிடைக்குமா? அங்க ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கிறதுக்காவது பைசா சம்பாதிக்க முடியுமா ரஷ்யால வேலை செஞ்சு? எடுக்க முடியாது. ஓ அப்படியா? ரஷ்யால யாரும் ஈஸியா வேலை என்னமா ஸ்டூடெண்ட் விசால வேலை செய்ய முடியாதா? அப்படியா? அப்போ வேலையும் செய்ய முடியாது. இப்ப என்ன பண்ண போறீங்கம்மா? இப்ப என்ன பண்ண போறீங்க நீங்க? இப்ப சாப்பாட்டுக்கெல்லாம் அங்க காசு இருக்கா உங்ககிட்ட? சாப்பாடுக்கு பசங்க எல்லாம் ஷேர் பண்ணி தான் அந்த வேலை செய்யறதா சொல்றோம். ஷேர் நல்லா சாப்பிடுறீங்களா? எப்படி? இல்ல மேம், பிரெட் இப்படி தான். இல்ல மேம், பிரெட் தான் வாங்கி சாப்பிடுறேன். பிரெட் ஜாம், ரைஸ் சாப்பிடுறேன். இப்போ அங்க எத்தனை பேர் அங்க இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு 150 மேல போனாங்க. 150 பேரும் விசா முடிஞ்சு? விசாவே கிடையாது மேம். இங்க உலக சும்மா காலேஜ்ல சிஸ்டம்ஸ்ல எங்களை ஏத்திட்டு காலேஜ் விட்டு அவுட் ஆனா விசா இமிகிரேஷன்ல கேன்சல் பண்ணிடுவாங்க. கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு. காலேஜ் விட்டு வெளியாகணும் முடிஞ்சு, அவ்வளவுதான். இல்லீகல் தான் இங்க இருக்கும். போலீஸ் பிடிச்சானா ஜெயில, இப்ப பசங்க எல்லாம் வீட்ல ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டு ஃபைன் அடிச்சு விட்டுருக்காங்க. வார்னிங் பண்ணிருக்காங்க. ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நீங்க இருந்து காலி பண்ணி போயிடலாம். இந்த அருண் ஒருத்தனும் இதுல இன்வால்வ் இல்ல? அவன் போன் எடுக்கிறானா? அருண் இல்ல மேம், அவனும் எடுக்கிறது இல்ல. எடுக்கிறது உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சு பண்ணாங்க. அப்படியா? நீங்க கட்சியில இருக்கா? கட்சியில இருக்கா? யாரு கட்சியில இருக்காங்க? அப்பா வந்து டிஎம்கேல இருக்காரு. எங்க அப்பா கட்சியில இருக்காரு. எனக்கு நேரு தெரியும், எல்லாம் தெரியும். எங்க வேணா போய்க்கலாம். இது நேருவை தெரியுமா? காசு எதுவும் தர முடியாது. நேருவை தெரியும்னு சொன்னானா? நேரு அப்பா நேரு தெரியும்.
கேஎன் நேரு தெரிஞ்சா ரஷ்யாவுக்கு வந்து இல்லீகலா காசை வாங்கிட்டு ஏமாத்தி கொண்டு போய் அகதிகளா விட்டுருவாங்களாமா? அது மாதிரி நம்ம பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு நார்த் இந்தியன்ஸ் ப்ரோக்கர் நவீன் அலி, அப்துல்ங்க பாகிஸ்தான் அலிங்கிறவன் இந்தியாவில் உள்ள அவங்க நல்லா செய்தி இருந்தாங்க. பணம் யார்கிட்டமா நீங்க கொடுத்தது? பணம் வந்து அருண்குமார் பகீரதனோட அப்பா. பகீரதனோட அப்பாவா? அவங்க முருகேஷன் அவர் அக்கௌண்ட்டுக்கா? நம்ம கிட்ட ஃபோன்ல பேசும்போது அவர் வெள்ளக்கட்டியா பேசுறாரு மிஸ்டர் முருகேஷன். பட் அவங்க அப்பா அக்கௌண்ட்டுக்கு ஒருத்தர் பணம் கட்டினா பரவாயில்ல, அத்தனை பேர் பணம் கட்டியிருக்காங்க. ஒரு 12 பசங்க அங்க ரஷ்யன் ஆர்மில இருந்து இப்ப அந்த 12 பேர் வெளியில வர முடியுமா முடியாதா? முடியாது, வெல்ல முடியாது. ஏன்? கான்ட்ராக்ட் சைன் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். கொடுமையா இருக்குங்க. இப்ப அவங்க வீட்டுல பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்கல்ல. ஒரு கை கால் இல்லாம இப்பதான் இருக்கான்னு சொன்னாங்க. கை கால் இல்லாம ஒரு நாளைக்கு ஒரு ஆள் பக்கத்துல பெட்ல இருக்கணும் சொல்லிருக்காங்க. அந்த ரூம்ல அந்த போன இன்ஃபர்மேஷன் அவங்க வராது. ஒரு நாளைக்கு இத்தனை பேர் இறந்தாங்க. ஓ, வார்ல நிறைய பேர் இறந்து போறாங்க. அதுல உங்களுக்கு தெரிஞ்ச பையன் கை கால் இல்லாம பெட்ல இருக்கானாங்களா? தெரிஞ்ச பையன் தான். எந்த கரெக்டாக தெரியல, கை கால் இல்லாம. ஓகே ஓகே. ஐயோ, நீங்க சேஃபா இருங்க. இங்க கவர்மெண்ட் கிட்ட ஏதாவது பெட்டிஷன்லாம் ஏதாவது கொடுத்துருக்கீங்களாங்க? ஒரு மனு கொடுத்து இப்ப அங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்தாகணும்ல. தம்பி, நீங்க ரஷ்யால ஒரு 150 பேர் மாட்டிக்கிட்டு இருக்கோன்னு சொல்றீங்க. இங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த மாதிரி மனு கொடுத்து உங்க சார்பில் எல்லாரும் கையெழுத்து போட்டு அங்க இருக்கிற தமிழர்களை மீட்கணும் அப்படின்னு ஏதாவது பண்ணீங்களா? ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஆனா எஃப்ஐஆர் கூட போடலையாமே, அப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமா? ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணலங்கும் போது இதோட விசாரணை எங்க போகும்னு என்ன நம்ப முடியும் நீங்க? அதுக்குள்ள அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியாதுல்ல. தம்பி, இப்போ நீங்க ஊருக்கு வந்துடலாம்னு நம்புறீங்களா நீங்க? அவங்க அப்பாவுக்கு காசு போயிருக்கு மேம். அந்த காசு அவங்க ஃபேமிலி எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. எல்லாம் தெரியும் மேம். இதெல்லாம் தெரிஞ்சுதான் எல்லாம் பண்றாங்க. ஏன்னா சும்மா அவங்க அப்பா அம்மா நாடா கட்டிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் நம்பர் கொடுமா. அவர் தான் பிள்ளை இல்லைன்னார்ல. அப்போ இந்த மாதிரி அக்கௌண்ட் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துறீங்களான்னு கேட்போம். கொடு. ஒரு டைம் தான் பேசுவார், அடுத்த எடுக்க மாட்டார். அப்படியா? ஆமா, நீங்க வேற நம்பர்ல தான் நீங்க எடுப்பாரு, இந்த நம்பர் எடுக்க மாட்டாரு. என் நம்பர் அதுக்கப்புறம் எடுக்கிறது இல்லை. ஓ, அவர் உண்மையை பேசியிருந்தா எடுத்துட்டாரு. முருகேஷன் ஐயா, நான் தான் பேசுறேன். இப்பதான் ரஷ்யால ஒரு பையன் வந்து மாட்டிக்கிட்டாரு, பிரகாஷ்னு. உங்க பையன்கிட்ட காசு கொடுத்து அவர் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 25,000 போட்டிருக்காராம். நீங்க அந்த பணத்தை வந்து அந்த பிரகாஷ்க்கு திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா அந்த பையன் ரஷ்யால இருந்து ஃபிளைட் டிக்கெட் போட்டு வந்துருவாருங்க. நீங்க கொடுத்துடுறீங்களா? இல்ல மேடம், என்னைக்கு போட்டுக்காரு மேடம்? அது உங்க அக்கௌண்ட்லயே ஒரு 50 பேர் பணம் போட்டிருக்காங்களா? நானே இப்பதான் என்கொயரி பண்ணேன். 50 பேர் போட்டுருக்காங்களா? ஆமா. என் அக்கௌண்ட் எப்படி மேடம் தெரிஞ்சு? உங்க பையன் கொடுப்பாரு இல்லைங்களா? ஏன்னா நீங்க நடத்துற ஸ்கூலோட தாளாளர் உங்க பையன் பேரை தானே வச்சிருக்கீங்க. என்னைக்கு அக்கௌண்ட்ல காசு போட்டா? கரஸ்பாண்டன்ட் நான் தானே. பையனுடைய அக்கௌண்ட் தனி, என் அக்கௌண்ட் தனி, ஸ்கூல் அக்கௌண்ட் தனி. முருகேசன் சார் அக்கௌண்ட்டுக்கு நீங்க எந்த டேட்லமா பணம் போட்டீங்க? எந்த வருஷம்? 26 25 எப்ப போட்டீங்க? பிரகாஷ் சொல்லுங்க. 24ஆம் தேதி வந்து 10,000 போட்டிருக்கேன் மேம். 24ஆம் தேதி 10,000 மேம். 7,000 3,000. அடுத்து 25ஆம் தேதி வந்து ஒரு 7,000. மொத்தம் 17 மேம். 17,000 ரூபாய் மேடம். 17 ரூபா ஒரு அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னு சொல்றாரு உங்க அப்பா. அவங்க அண்ணன் வந்தார் மேடம். இவரு நான் எதுவும் இல்ல மேம். ரிட்டர்ன் வாங்கலையா? ரிட்டர்ன் அண்ணன் வந்தார் மேடம். ரிட்டர்ன் நான் வாங்கல. அவங்க அண்ணனே கிடையாது மேடம். ஒரு நிமிஷம். அவங்க அண்ணன் வந்து அவங்க அக்கௌண்ட்ல அனுப்பி நான் அனுப்பி விட்டேன். எனக்கு அண்ணனே கிடையாது மேம். எனக்கு அண்ணனே கிடையாது மேம். நான் எப்படி அண்ணனை விட்டேன்? இப்ப என்னோட அக்கௌண்ட்ல 5 ரூபாய் யாராவது தெரியாம போட்டா கூட எங்க இருந்து 5 ரூபாய் வந்திருக்குன்னு நான் ஷாக் ஆவேன். உங்க அக்கௌண்ட்ல 10,000 5,000 10,000 7,000 20,000ன்னு நிறைய பேர் காசை போடும்போது ஏன் என் அக்கௌண்ட்ல எனக்கு தெரியாம காசு இவ்வளவு வருதுன்னு நீங்க கண்டிப்பா கேட்டிருக்கணும்ல. அந்த அக்கௌண்ட் கேட்ட மேடம். இது வந்து பேரண்ட்ஸ் உடைய அக்கௌண்ட்ங்கிற முறையில நான் இது பண்ணேன். நான் வந்து ஊராங்க காசுக்கு ஆசைப்படுற ஆள் கிடையாது. நான் அப்படி இருந்தா நான் திருப்பி ஏற்கனவே ஒரு தடவை வந்திருந்தாங்க.
என் பையனை தேடி உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் அனுப்பியிருக்கேன்னு யாரை கேட்டு பண்ணுங்கன்னு கேட்டேன். உங்க பையன் சொல்லி பண்ணாரு, என் அக்கௌண்ட்டுக்கு வந்ததுன்னா நான் திருப்பி அனுப்பிடுறேன்னு திருப்பி அங்க அவர் மூலமாவே அவர் தம்பி ரஷ்யாவில் இருக்கிறதா சொன்னாரு. அவர் அக்கௌண்ட்லயே நான் அனுப்பிட்டேன். இல்லைங்க உங்க இவரு அக்கௌண்ட்டுக்கு அண்ணன் அக்கௌண்ட்டுக்கு. நீங்க உங்க அப்பாக்கு எவ்வளவு அனுப்புனீங்க? 10,000. உங்க பேரு? அதாவதுங்க ஒருத்தர் உங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலைங்க, நிறைய பேர் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. மேடம் நான் என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனா நான் தயவு செய்து நான் கொடுத்துட்றேன். எனக்கு தெரியும், நான் வந்து அக்கௌண்ட் டெய்லி வந்து யாரு அனுப்புறா யார் அனுப்புறான்னு நான் பார்க்கல. ரெண்டாவது அனுப்பியிருந்தாலும் இப்போ பேரண்ட்ஸ்லாம் எனக்கு சொல்லுவாங்க, சார் இந்த ஜிபே அனுப்பியிருக்கேன் சார் சொல்லுவாங்க. அது மூலமா நான் தெரிஞ்சுக்கிடுவேன். இவங்க வந்து எனக்கு தெரியாம அனுப்புன போது யார் மூலம் இல்லையா எப்படி மேல நான் கண்டுபிடிக்கிறது? உங்க பையன் தான் எங்க அப்பா அக்கௌண்ட்டுக்கு அனுப்புன்னு சொல்லி அனுப்புனாங்க சார். உங்க அப்பா சொல்லுங்க மேடம், அவங்கள்ட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு அனுப்பியிருந்த சொல்லிடுறேன், நான் உடனே சொல்லிடுவேன். இவங்க வந்து என் பையன் சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா எனக்கு எப்படி மேடம் தெரியும்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இல்லைங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கதாங்க வேணும். இப்ப பாருங்க 24 பிப்ரவரி 2026 மார்ஷல் ஒரு 10,000 ரூபாய் அனுப்பியிருக்காரு உங்களுக்கு. அதே டேட்ல தான் இப்போ ரஷ்யால இருக்கிற பிரகாஷும் உங்களுக்கு 17,000 அனுப்பியிருக்காரு. மேடம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பிரகாஷுக்கு நான் ஏற்கனவே குடிச்சிட்டேன் மேடம். அவங்க அண்ணன் வந்து வாங்கிட்டு போனாரு. 4 பேர் வந்தாங்க. ஏங்க அவர் ரஷ்யால கஷ்டப்படுறாருங்க. நாங்க போனே VPNல பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் ரஷ்யால இருந்து பேசுறாரு. ஃபிளைட் டிக்கெட்டுக்கு அவங்க வீசா முடிஞ்சு போயிட்டு இல்லீகலா இருக்கும், சாப்பாட்டுக்கு இல்லாம சோத்துக்கு இல்லாம பிரெட்டை தின்னுட்டு இருக்கோன்னு அவர் ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காரு. அவங்களெல்லாம் பிடிச்சி ரஷ்யன் ஆர்மியில சேர்த்து விடுறாங்களாம். அங்க வார்ல வந்து ஒரு நிமிஷம், அங்க அவங்களெல்லாம் பிடிச்சி சம்பந்தமே இல்லாம நம்ம தமிழர்களை பிடிச்சி ரஷ்யன் ஆர்மியில சேர்த்து விடுறாங்களாம் உக்ரைன் வார்ல போர் புரியறதுக்காக. வேற வழியே இல்லாம அகதிகளா போய் அங்க போய் ரஷ்யன் ஆர்மியில சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அவசியங்க ஒரு தமிழர் போய் ரஷ்யன் ஆர்மியில போய் ஃபைட் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு? இந்தியாவுக்காக போய் பார்டர்ல நின்று ஃபைட் பண்ணா பரவாயில்ல. உங்க பையன் எத்தனை பேரை ஏமாத்தி இருக்காரு பாருங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, பல 100 பேருங்க. நான் இப்ப அவரு அனுப்பியிருந்தாருன்னா நான் ரெடி கேஷா கூட நான் கொடுத்துறேன் மேடம். அக்கௌண்ட்ல எனக்கு இது வரைக்கும் 0 பேலன்ஸ்ல நிக்குது. நீங்க தயவு செஞ்சு உங்க அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்க. எந்தெந்த உங்க ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் யாரு, என்ன அனுப்பியிருக்கா, ஏமா அந்த பசங்க எங்க அனுப்பியிருக்காங்க. அப்படி நீங்க 24 பிப்ரவரியில ஒரு அக்கௌண்ட்ல இவர் பிரகாஷ் காசு போட்டதை நீங்க ஏன்பா காசு போட்டேன்னு நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பி கேட்டிருந்தீங்கன்னா கூட இவங்க உஷாரா இருப்பாங்க. என் பையனை நம்பாத, இந்த அக்கௌண்ட்ல இருந்து காசு வந்திருக்கு, என் பையனை நம்பாதன்னு நீங்க சொல்லி இருந்தா நான் இது ரெடி பண்ணிக்கிறேன். இவங்க சொல்லாம பிரியாம அனுப்புறது வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும்? நீங்க ஒரு ஆள் வச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்கூல் நடத்துறீங்க இல்லையா, உங்க மனைவி கவர்மெண்ட்ல வேலை பாக்குறாங்க இல்லையா, உங்க அக்கௌண்ட்ல யாரு பணம் அனுப்புறா, உங்க பையன் சொல்லி போடுறாங்க அப்படின்னா உங்க பையன் சொல்லி போடுறாங்கன்னு எனக்கு இப்ப இது வரைக்கும் நீங்க சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் நான் அலர்ட்டா இருக்கேன்ல. அப்ப போலீஸ் எந்த விசாரணையுமே உங்களை இதெல்லாம் பண்ணலீங்களா? போலீஸ்ல என்ன மேடம், போலீஸ்ல எந்த விசாரணையுமே இதெல்லாம் பண்ணலீங்களா? என்ன எதுக்கு மேல பண்றாங்க? நான் எதுல இன்வால்வ் ஆயிருந்தா தானே பண்ணுவாங்க. அவங்களா போட்டு இருக்காங்கிறது இப்ப நீங்க சொல்லி அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லித்தானே எனக்கு தெரியும். இப்போ இந்த பிரகாஷ் வந்து ரஷ்யால விசா முடிஞ்சு இல்லீகலா அகதியா இருக்காரு. பாவம் இல்ல, இது தப்பு இல்ல. யாரோ பெத்த புள்ள, உங்க புள்ள செஞ்ச பாவத்துக்கு போய் ரஷ்யால அகதியா கஷ்டப்படணும்னு என்ன தலையெழுத்து இருக்கு? நீங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போங்க. உங்க பையன் பகீரதன் மேல பெருசா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. எல்லா பிரஸ்ஸையும் கூப்பிடுங்க. பகீரதனை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட் கொடுங்க. பகீரதன் மூஞ்சியை இந்த மொத்த தமிழ்நாட்டுக்கு தெரியப்படுத்துங்க. யாரும் ஏமாத்த கூடாதுல. பிள்ளையா பெத்த கடமை உங்களுக்கு தானே இருக்கு, உங்களுக்கு தானேயா இருக்கு. நல்லதோ கெட்டதோ அவன் பண்ற கெட்டதுக்கும் நீங்க பொறுப்பெடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. எத்தனை பேரை ஏமாத்திருக்கான் பாவம் இல்ல. வட்டிக்கு கடன் வாங்கி இந்த பையன்லாம் அவங்க ஒரு பையன் அவங்க அம்மா கிட்ட கூட சொல்ல முடியல இல்லையா, அவங்க அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாம பாவம். என்னம்மா சொல்லுங்க. சொல்றாங்க ஒண்ணும் இல்ல, இப்ப எங்க அப்பாவுக்கு தெரியாது, எங்க மாமாவுக்கு தெரியும். எங்க அப்பாவும் மாமாவும் டிஃபென்ஸ்ல தான் இருக்காங்க. என் உயிருக்கு எதுவாச்சுன்னா கண்டிப்பா அவங்க குடும்பமே இருக்காது. கண்டிப்பா எங்க அப்பா வந்து ரொம்ப வயசானவர். எங்க அப்பா ரொம்ப வயசானவர். அவரு டிஃபென்ஸ்ல உள்ளவர் தான். காசை கட்டி நான் இங்க வந்து கண்டிப்பா என் உயிருக்கு ஏதோ ஆச்சுன்னா கண்டிப்பா என்ன ஆனே தெரியாது. வீட்டுக்கு இதுவரை ஒரு இத்தி துளி கூட தெரியல. நான் இங்க நல்லா இருக்கிற மாதிரி தான் நான் காட்டிட்டு இருக்கேன். ஒவ்வொரு காட்டியும் இங்க படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். உங்களை யாராவது கான்டாக்ட் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணீங்களா? ஐயா உங்களை நம்பி உங்களை கேட்டு யாரும் பைசா உங்க அக்கௌண்ட்டுக்கு போடல. ஆனா உங்க பையன் உங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுத்ததுனால இங்க பல 100 பேர் ஏமாந்துட்டு காசை கட்டியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், பிள்ளைய பெத்துட்டீங்க, ஒரு தருதலைய பெத்துட்டீங்க, வாயை திறந்தா கூவம் ஆறுதான் ஓடுது.
அப்படி ஒரு சாக்கடையா கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறான். இந்த மாதிரி ஒரு பிள்ளைய நீங்க தான் முதல்ல தண்டிக்கணும் ஐயா. நீங்க போய் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இவன் மூஞ்ச போட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க, எல்லா பிரஸுக்கும் கொடுங்க தயவு செஞ்சு. வேற யாரும் ஏமாறாம இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய பாவம் இதெல்லாம். பிரச்சனையை நான் கொடுத்துட்டேன். சரிங்க, சரி ஓகே. கல்யாண பிரச்சனையில ஏகப்பட்ட பிரச்சனை சரிங்க, சொல்லி சரி ஓகே. எனக்கு வந்தாங்க போலீஸ். சரி ஓகேயா, ஓகே சரிங்க வச்சிருங்க. ஓகே ஓகே. நம்ம ஒரு ஃபோன் நம்பர்லேருந்து பகீரதனோட அப்பா முருகேசனுக்கு கால் பண்ணோம். ஆனால் பகீரதனுக்கும் கால் பண்ணால் அவன் ஃபோன் எடுக்கல. இப்போ நமக்கு அருண் கிட்டேருந்து ஃபோன் வருது. அருணோட நம்பர் இவங்க சொன்ன நம்பரும் 2 நம்பரும் ஒன்று தான். நமக்கும் காலர் ஐடியில் வந்து அருண்னு காமிக்குது. ஸோ அருணுக்கு இந்த நம்பர் எப்படி தெரிஞ்சது? இந்த நம்பருக்கு அருண் ஏன் சம்மந்தமே இல்லாமல் கால் பண்ணணும்? அண்ட் இந்த கால் வந்து ரஷ்யாவிலேருந்து வருது. ஸோ அருண் இருக்கிறது ரஷ்யாவில். இல்ல ரஷ்யா நம்பரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வாட்ஸ்அப்ல. ஆனா ஆள் அர்மேனியாவில் இருக்கு. இங்க இருந்து நீங்க ரஷ்யால வேலை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தானே இங்க இருந்து நிறைய பேர்கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு அங்க கூட்டிட்டு போறீங்க. நீங்க வேலை வாங்கி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி கூட்டிட்டு போகல, வேலை வாங்கி தரோம், அதுக்கான வழிமுறைகள் நாங்க ஸ்டூடெண்ட் விசால 3 மாசத்துக்கு விசா போட்டு உங்களை கூட்டிட்டு போறோம்னு சொல்லி தானே கூட்டிட்டு போறீங்க. அப்புறம் நீங்க தானே வேலை வாங்கி கொடுக்கணும். நீங்க வேலை வாங்கி கொடுக்காம 3 மாசத்துல விசா முடிஞ்சோடனே எக்கேடு கெட்டு பண்ணி விடுறது என்ன நியாயம்? யாருக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க? அப்படியா? அருண், நீங்க ரொம்ப அழகா பொய் பேசுறீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா இப்ப மார்ஷல் அபிஷேக்னு 2 பசங்க தப்பிச்சும் முளைச்சோம் நீங்க வந்திருக்காங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாம் ரஷ்யாலே விட்டுட்டு வந்திருக்காங்க. ரஷ்யால இருந்து பிரகாஷ் நிறைய பசங்க இப்போ என்கிட்ட பேசினாங்க. எல்லாருமே நாங்க இப்ப என்ன செய்ய தெரியாம நிக்கிறோம், எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கூட காசு இல்ல, பிரெட் ஒருவேளை தின்னு உயிர் வாழ்றோம்னு சொல்றாங்க. ரஷ்யன் ஆர்மில நீங்க இங்க இருந்து கூட்டிட்டு போன பசங்களை எல்லாம் ரஷ்யன் ஆர்மி பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம் கான்ட்ராக்ட்ல. நீங்க என்னன்னா ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க முதல்ல வேலை வாங்கி கொடுக்கல, அது கரெக்டா? இருங்க, ரஷ்யன் ஆர்மிக்கு 2வது வர நீங்க முதல்ல வேலை வாங்கி கொடுக்கல, கரெக்டா? பகீரதனோட அப்பா எனக்கும் என் பகீரதனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. ஆனா உங்களுக்கு கால் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு, நீங்க கால் பண்றீங்க. இதெல்லாம் என்னங்க? பசங்களெல்லாம் ஏமாத்துறீங்க, நீங்க பேசி ஏமாத்துறீங்க. நீங்க 3 மாசம் வேலை வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லி தாங்க அங்க கூட்டிட்டு போயிருக்கீங்க. ஆனா ஸ்டூடெண்ட் மாதிரி காலேஜ்ல ரஷ்யன் லாங்குவேஜ் படிக்க விட்டுருக்கீங்க. நாங்க எல்லாருக்கும் வேலை மேடம் ஒரே நிமிஷம் மேடம். அந்த பசங்க படிக்க போனது வெறும் ரஷ்யன் லாங்குவேஜ் கோர்ஸ். நீங்க ரஷ்யன் லாங்குவேஜ் கோர்ஸா படிக்க போனீங்க? அங்க வேலைக்கு தான் கேட்டோம். வேலைக்கு கேட்டு ரஷ்யன் லாங்குவேஜ் கோர்ஸ் மட்டும் அந்த அவர் பகீரதன் போட்ட வீடியோலயே எல்லா ஆதாரமும் இருக்கு. இப்படி இவ்வளவு பேசணும்னு அவர்கிட்ட எந்த அவசியம் கிடையாது. லாங்குவேஜ் எங்க ரஷ்யன் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு ஒருத்தன் எதுக்குங்க 5 லட்சம் ரூபாய் கட்டி ரஷ்யாவுக்கு வரணும்? என்ன அவசியம்? அருண் மேடம் 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 இந்த பசங்க படிக்கிறதுக்காக வரல. இந்த பசங்க படிக்கிறதுக்காக வரல, இந்த பசங்க ஒர்க்குக்காக தான் வந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் முன்னாடி ரஷ்யன் லாங்குவேஜ் படிக்க வந்தாங்கன்னு சொன்னீங்க, இப்போ ஒர்க்குக்காக வந்தாங்கன்னு சொல்றீங்க. ஏன் மாத்தி மாத்தி பேசுறீங்க, திணறீங்க? மேடம் அப்படி இல்ல மேடம், அப்படி இல்ல மேடம். இங்க பசங்க காலேஜுக்கு வருவாங்க, ரஷ்யன் லாங்குவேஜ் கோர்ஸ் படிக்கிறதுக்காக வருவாங்க, ஃபார்மாலிட்டிக்கு வந்து படிப்பாங்க, விசா எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு. அப்படி ஸ்டூடெண்ட் விசால வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் படிச்சுட்டு அங்க வேலைக்கு போறது லீகலா? பாதியில கட் பண்ணிட்டு போறது பார்ட் டைமா, அது பார்ட் டைம் கிடையாது, லீகல் தான் மேடம். ஏன்னா ஃபுல் டைம் தான் அவங்க படிச்சு 8 ஹவர் காலேஜ் போறாங்க. எங்க பார்ட் டைம் ஒர்க் பண்ண முடியும்? இல்ல அவங்க 8 மணி நேரம் காலேஜுங்க, 10 to 5 காலேஜ். 10 to 5 காலேஜுக்கு அப்புறம் அவங்க எப்படி வேலைக்கு போக முடியும்? அந்த பார்ட் டைம் அவங்க காலேஜ் அங்க நீங்க சேர்த்து விட்றீங்கல்ல ரஷ்யன் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு, அது 10 to 5 8 ஹவர்ஸ் காலேஜில் இருக்கணுமா? காலேஜில் 8 ஹவர்ஸ் இருந்தால் பார்ட் டைமில் அவங்க எப்போ வேலைக்கு போவாங்க? மேடம் அந்த பார்ட் டைம் வேலை என்ன வேலை? அங்கே பார்ட் டைமில் வேலை வாங்குறதுக்கு லீகலா? லாங்குவேஜே தெரியாமல் பார்ட் டைமில் எப்படிங்க வேலைக்கு போக முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடம் பார்ட் டைம்ல இல்ல மேடம், பார்ட் டைம்ல கூட இல்ல மேடம், அவங்க ஃபுல் டைம் கூட ஒர்க் பண்ணிக்கலாம் மேடம். அவங்க படிக்கிற கோர்ஸ் தான் பார்ட் டைம் கோர்ஸ். காலேஜில் ஃபீஸ் கட்டணும்னே அவங்களுக்கு தெரியலீங்க. காலேஜில் ரூம் ஃபீஸ் கட்டணும்னு அவங்களுக்கு தெரியல. காலேஜில் சாப்பாடு போட மாட்டாங்க, அதுக்கு காசு கொடுக்கணும்னே அவங்களுக்கு தெரியல. ஒரு விவரமும் இல்லாத பசங்களை 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அங்கே கொண்டு போய் விட்டுட்டீங்க. இது தப்பு இல்ல? ஆடியோ தான் இருக்கு. ஒரே நிமிஷம் தான் மேடம், இதா இருக்கு, இதா ஆடியோ இதா இருக்கு. அது மேடம் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ். இருங்க, நீங்க பேசுனதை கேளுங்க. ஒரு நிமிஷம், நீங்க பேசுனதை
நீங்க பேசுனதை நீங்களே கேளுங்க. உள்ளார ஒரு 2-3 க்ளோத்ஸ் போட்டுங்கடா, டி-ஷர்ட் அது மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டுங்கடா. அதெல்லாம் போட முடியாது. இங்க எல்லாமே லாக்கு, 2 பேர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாரு போனாலும் பாசிங்ல வந்து இப்ப வந்து அப்படி சொல்ல அது உள்ளார ஒரு 2-3 டி-ஷர்ட் போட்டுங்க, கீழே ஒரு 2-3 பேண்ட் போட்டுங்க. சரி இருந்தா ஒரு 2-3 யூஸ் பண்ணிக்கங்க. சரி புரியுதா இல்லையா? சரி. நீங்க தான் ஒரு நிமிஷம் அருண், நீங்க தான் 3-4 ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியில தப்பிச்சு வந்துருங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அந்த பசங்களுக்கு. அப்ப அது என்ன அர்த்தம்? மேடம் அத மேடம் ஒரு நிமிஷம் மேடம். ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டலனா அவங்க எப்படி விடுவாங்க நீங்களே சொல்லுங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் அவங்க எதுக்குங்க ஃபீஸ் கட்டணும்? அவங்க என்ன காலேஜுக்கு படிக்கவா வந்திருக்காங்க? அங்க வேலை தானே உங்ககிட்ட கேட்டது. அவங்களுக்கு ஒன்றும் தெரியலைங்க. நீங்க தானே ஏமாத்துறீங்க. இருங்க, நீங்க இவ்வளோ பேசுறீங்கல்ல, இங்க 2 பசங்க தப்பிச்சு வந்துட்டாங்க, நீங்க இவ்வளோ கதை பேசுறீங்க. அங்க வந்து பிரகாஷ் இன்க்ளூடிங் அங்க ஒரு 150 பேர் இருக்காங்களா ரஷ்யால. உங்க டீம் மூலியமா, பகீரதன் இந்த அருண் டீம் மூலியமா போனவங்க கதறாங்கங்க. மேடம் எங்களுக்கு வேலை கிடைக்கல, எங்க விசா முடிஞ்சு போயிட்டு நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் யாருங்க பொறுப்பு? நீங்க இல்லீகலா பண்ற விஷயம் தானே. மேடம் இங்க யாரும் 150 பேர்லாம் இல்ல மேடம், வெறும் 30-35 பேர் தான் மேடம். இங்க யாரும் 150 பேர்லாம் இல்ல. 150 பேருக்கு லிஸ்ட் கொடுங்க. சரி, 35 பேரை ஏமாத்தலாமா? 35 பேரை தமிழ்நாட்டுல இருந்து கூட்டிட்டு போய் ரஷ்யால அனாதையா விடலாமா? மேடம் ஒரு நிமிஷம் மேடம். யாரையும் இங்க நாங்க வந்துட்டு ஏமாத்துட்டு நோக்கத்திலே பண்ணவே இல்லை மேடம். இது ஜஸ்ட் ஒரு ப்ராசஸ் மேடம். அது எஜுகேஷன் மூலமா உள்ள வருவாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் காலேஜுக்கு போவாங்க. காலேஜ் போனா வீசா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, எனக்கும் தெரியும், நானும் படிச்சிருக்கேன். அது தன்னுடைய சுய நினைவோட எஜுகேஷன் விசால நான் உள்ள போறேன், நான் படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் பார்த்து படிக்கிறதுக்கு நான் லோன் வாங்கினதை கட்டுவேன் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருந்து அங்க போய் படிக்கிறாங்க, பார்ட் டைம் வேலை பார்க்குறாங்க. அவங்க லோன் எடுத்து கட்டின ஃபீஸை அவங்களே அடிக்கிறாங்க. எனக்கு தெரியும். ஆனா இப்போ நீங்க ஏமாத்துனதெல்லாம் படிக்கணும்னு போனவங்க கிடையாதுங்க. நீங்க வேலை வாங்கணும், படிச்சு முடிச்சுட்டாங்க, இங்க பிகாம் படிச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ நீங்க கூட்டிட்டு போய் ஏமாத்துனதெல்லாம் படிக்கிற வயசுல அவங்க போய் ஏமாறல. படிச்சு இன்ஜினியரிங் படிச்சவங்க, பிகாம் படிச்சவங்க, பிஇ முடிச்சவங்க, பிகாம் முடிச்சவங்க, பிஎஸ்சி முடிச்சவங்க, இவங்கெல்லாம் டிகிரியை படிச்சு முடிச்சுட்டாங்க. இங்க படிச்சு முடிச்சவங்க நான் வேலை செய்யணும் ரஷ்யால போயின்னு வந்து உங்ககிட்ட காசை கொடுத்து ஏமாந்துருக்காங்க. நீங்க என்ன விவரமா பேசுறீங்கன்னு நினைக்கிறீங்களா என்கிட்ட? இல்ல மேடம், ஸ்டடி விசால வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம்னு யாரு அக்செப்ட் பண்ணிட்டு வந்தா நீங்களே சொல்லுங்க. நீங்க ஏமாத்தி பிரெயின் வாஷ் பண்ணி ஸ்டடி விசால உள்ள போனாக்கா உங்களுக்கு வேலை வாங்கி தரோம் நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. பகீரதன் சேனல்லே வீடியோ இருக்கு. பகீரதன் சேனல்லே அப்படிதான் வீடியோ இருக்கும். நல்ல சோஷியல் மீடியால வீடியோ போட்டு நீங்க ஏமாத்துறீங்க 2 பேரும் சேர்ந்து. இப்போ நீங்க விவரமா எனக்கு பதில் சொல்லி மழுப்புறீங்க அருண். அவங்க கிட்ட வாங்கின காசெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. உங்க ப்ராசஸே ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. அந்த காலேஜ் ஃபீஸே 50,000 ரூபாங்க படிக்கிறதுக்கு. என்ன பர்ஃபெக்ஷனு? 5 லட்ச ரூபாய் வாங்கி 50,000 ரூபாய் காலேஜ் ஃபீஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. மிச்சம் 4.5 லட்சத்தை திருப்பி கொடுத்தா கூட போதும். வேணாம் 3 லட்சம் திருப்பி கொடுங்க. மேடம் 50,000 ரூபாய் எப்படி மேடம்? நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க மேடம். யாராச்சும் ஒருத்தங்க 50,000 அருண் நீங்க அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா? என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. தெரியுமா தெரியாதா? மேடம் ஒரே நிமிஷம் மேடம். அது ஒரு காலேஜ் வந்துட்டு இமிகிரேஷன் ப்ராப்ளம் வந்துருச்சு மேடம், புரியுதுங்களா? அந்த பசங்களுக்கும் நான் ஆப்ஷன் சொல்லிட்டேன். அந்த பசங்களுக்கும் நீங்க தயவு செய்து இமிகிரேஷன் முடிஞ்சு இல்லீகலா இருக்காங்க. என்ன நீங்க பேசுங்க நீங்க பேசுறது சரி. என் முன்னாடியே உங்ககிட்ட அபிஷேக் பேசுவாரு, நீங்க பதில் சொல்லுங்க அவருக்கு. ஆனா இமிகிரேஷன் முடிஞ்சு விசா இல்லீகல் ஆயிடுச்சு, என்னன்னா அடுத்து பண்ணி கொடுப்பேன் நீனு சொல்லு. நீ சொந்தமா இமிகிரேஷன் வச்சிருக்கியாங்க, எம்பசி நீ வச்சிருக்கியாங்க. சொல்லு. 4 மந்த் வரைக்கும் ஒர்க் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு காலேஜ்ல போட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ண சொன்னா இல்லீங்களா? நீ ஃபர்ஸ்ட் உள்ள எடுக்கும்போது என்ன சொல்லி ரஷ்யால எடுத்த? அதுக்கு பதில சொல்லு. அதுக்கு பதில சொல்லு. முதல்ல ஒன்ன யாருன்னு எனக்கு தெரியாது. ரஷ்யால வந்து இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் நீயே எங்க லைன்ல வந்த. பகீரதன் எங்க நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் நீயே எங்க லைன்ல வந்து நான் உங்களுக்கு பண்ணி தரேன்டா நீ வந்த. அதுவரை நீ எங்க போன? இப்ப நீ வந்து இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்க. ஆமா, அப்ப எதுக்கு எங்களை காலேஜ்ல இருந்து தப்பிச்சு வர சொன்ன? 4 இன்னர் போடு, 3 பேண்ட் போடு, 4 ஷர்ட் போடு, எதுக்கு தப்பிச்சு வர சொன்ன? நீ லீகல் வாஸ்தவம் தானா? ஆமா. என்ன காசு அடிச்சுட்டான், அதான் சிச்சுவேஷன். ஏன்னா நான் அவனுக்கு காசை கேட்டு மெசேஜ் பண்ணா அவன் அருண்கிட்ட கேளுன்னு சொல்லி என்ன மெசேஜ் அனுப்பான். எதுக்கு அப்படி அனுப்பணும்? ஆஸ்க் டு அருண் ப்ரோன்னு மெசேஜ் அனுப்பான் அருண் பகீரதன். அது கேட்டா உங்கள்ட்ட நம்பரை பிளாக் பண்ணிட்டு போறானே. நம்பரை பிளாக் பண்ணிட்டானே. இதுல
பாஸ்போர்ட் இல்லையா, இதுல உங்களோட பாஸ்போர்ட் எல்லாம் உங்க கையில இருக்கா இப்போ? இல்ல, என்னோட பாஸ்போர்ட்லாம் அந்த பையன் கிட்ட தான் இருக்கு. பாஸ்போர்ட் பணமும் இருக்கு. அப்படியா? ஸ்டாம்பிங் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பாஸ்போர்ட்டை வாங்கினது திருப்பி கொடுக்கல. ஏன் கொடுக்கல? கேட்டா இந்த தரேன் அந்த தரேன்னு சொல்லிட்டு இதுவரையும் எனக்கு கொடுக்கவே இல்லை. அவரை பணம் கேட்டுட்டோம், அவங்களுக்கு தவறெல்லாம் தெரிஞ்சு சுட்டி காட்டி கேட்குறோம் அப்படிங்கிறதுனால பாஸ்போர்ட்டையும் கொடுத்துட்டாங்க. பாஸ்போர்ட்டையும் தர முடியாது, பணமும் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அல்சாட்டே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, சாமானிய மக்களுக்கு சும்மாவே வாழ்க்கையில பிரச்சனை. இதுல ஒரு வேலை வாங்கி தரேன்னு ஒருத்தன்ட்ட காசை கொடுத்து ஏமாந்து பாஸ்போர்ட் அவன்கிட்ட இருக்குன்னு போலீஸ் ஸ்டேஷன் போனா அது பிரச்சனை தீர்ற மாதிரி இல்ல. 10 நாள் தரம், காலையில ஒரு டைம், நைட் ஒரு டைம், 2 டைம் போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய மன உளைச்சல் உங்களுக்கு. அவங்க திருப்பி அவங்க நோக்கம் பார்த்தா நீ திருப்பி உங்களுக்கு வராதங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அப்படி அவங்க பண்ணுறதை பார்த்தா அப்படி தான் இருக்கு. ஏன்னா நான் ஆள் எங்கே இருக்குன்னு வரையும் சொல்லிட்டேன், கரூர் எஸ்பி ஆஃபீஸில் பிடிச்சிருக்காங்கன்னு வரையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலன்னா இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. உங்களுக்கு விசா எடுத்து அனுப்பிச்சு ஏமாத்துனது ஒரு விதம், உங்களுக்கு விசாவே ஃபேக்கா கொடுத்து லோக்கல்லயே 2.5 லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்காங்க. பாஸ்போர்ட்ல ஃபேக்கா ஸ்டாம்பிங் பண்ணி ஒட்டி இருக்காங்க விசாவை. இப்போ அது பாஸ்போர்ட்டை கொடுத்தா பிரச்சனை வந்துட்டு தான் பாஸ்போர்ட்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏதாவது ஃபேக் விசாலாம் ஒட்டியிருக்காங்க. அப்படி ஒட்டக்கூடாதுல்ல, ஒட்டக்கூடாதுல்ல. அதனால தான் பாஸ்போர்ட்டை கொடுக்காம ஹோல்ட் பண்ணுறாங்க. அது திருப்பி கேட்குறேன். நான் ஃபோன் பண்ணும்போது 2 டைம் எடுத்தாப்புலாம் மேடம். கேட்கும்பொழுது என்ன பண்ணிட்டாரு, நீ இதுமாரி பண்ணி வச்சிருக்க அப்படிங்கும்போது எனக்கு பாஸ்போர்ட்டாக கொடு, பணத்தை கொடு, இல்லைன்னா நான் உன் மேலே கம்ப்ளைண்ட் தருவோம் அப்படிங்கும்போது நீ எங்கே வேணாலும் போய்க்க, உன்னால் முடிஞ்சா வாங்கிக்க அப்படிங்கிற. நீ எங்கே போனாலும் எனக்கு ஆள் இருக்குது. அன்புராஜ் இங்கே உட்காந்துருக்காரு. ஃபால்கன் பகீரதன் அன்புராஜுக்கு போலி விசா பாஸ்போர்ட்ல ஒட்டி அனுப்பிட்டு அதையே வீடியோ எடுத்து தன்னோட பேஜ்ல போட்டு விளம்பரம் தேடுறான். ஏன்னா இவரை மாதிரி மத்த எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு இவரையே பயன்படுத்திருக்கான். அது அவருக்கு அப்ப தெரியல, வீடியோ போடும்போது இப்பதான் தெரியுது இல்ல. ஃபால்கன் பகீரதனோட பேஜ்ல இன்னும் அந்த வீடியோ இருக்கு. ஆனா ஏமாந்தவர் இங்க உட்கார்ந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அவன் இன்னும் அந்த வீடியோவை எடுக்கல. என்ன நினைப்பாங்க, இவரோட வீடியோவை பார்த்து நம்பி இன்னும் அவங்கிட்ட காசு கொடுத்து ஏமாறுறவங்க தான் இருப்பாங்க இல்ல. ஒருத்தருக்கு ஒரு வீடியோ நம்ம பேசி கொடுக்கணும்னா கூட யோசனை பண்ண வேண்டியதா இருக்கு. நல்லவங்க எல்லாம் ஏமாந்துட்டு கூனி குறுகி உட்கார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கு. கெட்டவன் ஏமாத்திட்டு நெஞ்ச நிமித்திட்டு தில்லா தெனாவெட்டா பேசிட்டு இருக்கான், தெரியுதா? அது எஸ்பி ஆஃபீஸில் என் கண்ணு முன்னாடி பார்த்தவங்க ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக. நாங்கள் இப்போ 30 பேர் மனு கொடுக்குறோம். அந்த மனுவை வாங்கி வச்சுட்டு உங்களை கூப்பிடுவாங்க போங்கன்னு அனுப்பிட்டு அப்புறம் இன்னொரு பையன் மூலயமா அந்த ஒரு பையனுக்கு தான் விசாரிக்கிறான்னு சொல்லி அந்த பையனை மட்டும் தான் கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன நடந்ததுன்னு தகவல் தரல எஸ்பி ஆஃபீஸில். நாங்கள் அப்பையும் ஐஜி கிட்ட சொல்கிறோம், சார் பெரிய ஆள் இங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். அதை கூட அவங்க கேட்கல, என்னன்னு தெரியல. இப்போ நீங்கள் கேட்டோன்னா உண்மை என்ன இருக்குது என்னன்னு நம்ம விசாரிக்கிறோம். அந்த பகீரதனோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறோம், ரஷ்யாவில் இருக்கிற பையனுக்கு ஃபோன் பண்ணுறோம், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆன பணம்லாம் நம்ம செக் பண்ணுறோம், ஃபோன் பண்ணி கேட்குறோம். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்த நம்ம கிளாரிஃபை பண்ணுறோம். ஆனால் அவங்க இதை கூட போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு பண்ணலையா? கொடுத்ததை வாங்கி வச்சுட்டாங்க, அவ்வளோதான். கம்ப்ளைண்ட்டை கூட நான் படிச்சு கூட பார்க்கல, வாங்கி வச்சுட்டு உங்களை கூப்பிடுவாங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்கு நாங்கள் கொடுத்த மனுவுக்கு எங்களுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடையாது. என்கிட்ட மட்டும் ஒரு மனு இருக்கு மேடம். அந்த குறைதீர்ப்பு பணியில் கொடுத்ததில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தாங்க 24ஆம் தேதி கொடுத்ததுக்கு. அடுத்த 2வது ஐஜிட்ட கொடுத்ததுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. எங்கள் லோக்கல் ஸ்டேஷனில் கொடுத்ததுக்கு சிஎஸ்ஆர் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் சிஎஸ்ஆர் போடலை. ஒரு 30 பேர் போய் ரஷ்யா கூட்டு போகிறேன்னு சொல்லி கோடிக்கணக்கில் பணத்தை ஏமாத்திட்டான்னு சொல்லி எஸ்பி ஆஃபீஸில் போய் மனு கொடுக்க போயும் எதிர்க்க ஒருத்தர், அதாவது இவங்க ஏமாந்ததுல ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, லாயரை கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மட்டும் பகீரதனை வரவழைச்சு என்கொயரி பண்ணிருக்காங்க. இந்த 30 பேர் மனு வாங்கி அப்படியே வச்சுட்டாங்க, விசாரிக்கலையா? ஏன் பகீரதன் வரும்போது கூட யார் வந்தா? ஒரு லாயர் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அப்படியா? உங்க 30 பேருக்கும் அட்வொகேட் இருந்தாங்களா? இல்லை, நாங்கள் யாரும் அழைச்சிட்டு போகல. நாங்கள் ஐஜி ஆஃபீஸில் டேரக்டாக கொடுப்போம். அவங்கள நம்பி போனோம். ஐஜி ஆஃபீஸில் கொண்டு கொடுத்தோம்னா எப்படி கூப்பிட்டு விசாரிச்சிருவாங்க அப்படின்னு நாங்கள் அந்த நம்பிக்கையில் தான் போனோம். ஆனால் அவங்க இப்படி பண்ணுவாங்க நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அக்யூஸ்டிங் இருக்கும் போதே எங்களை கூப்பிட்டு கேட்கலாம், என்ன நடந்ததுன்னு விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி இவங்க சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தருக்கும் பாதுகாப்பு நம்ம அரசாங்கம் தான். ஸோ நமக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன் தான் போவோம், காவல்துறைக்கு தான் போவோம். ஒருத்தர் 2 பேர் ஏமாந்தா பரவாயில்ல, பல 100 பேர் ஏமாந்துருக்காங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய தமிழக ஆண்களை ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆர்மியில போய் அங்க உக்ரைன் வார்ல கொண்டு போய் போடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சோ தெரியாது, பாதிக்கு மேல விசா இல்லாம நடுத்தரில் நிக்கிறாங்க. அங்க லோக்கல்ல போலீஸ் பிடிச்சாங்கன்னா ஜெயில போட்டுருவாங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமை இல்ல, பாவம் இல்ல? இதெல்லாம் நடக்கக்கூடாது இல்ல. நானே எங்கள் ஸ்டேஷனுக்கு ரொம்ப அலைய முடியல மேடம். எனக்கு ஒர்க்கு குழந்தைகள்லாம் வச்சுக்கிட்டு தினமும் காலையிலையும் சாயங்காலம் அலைய முடியாது. இந்த மாதிரி சாமானிய மக்களுடைய சாமானிய நபர்கள் பாதிக்கப்படும் போது அவங்க பக்கம் நிற்க வேண்டியது யாரோட கடமை? அரசாங்கத்தோட கடமை, சட்டத்தோட கடமை, காவல்துறையோட கடமை. பட் அதெல்லாம் இல்லாமல் இவங்க கஷ்டப்படுறாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமாவது இந்த அரசாங்கமும் சட்டமும் ஆக்ஷன் எடுத்து இவங்களுக்கான நீதியை வாங்கி கொடுங்க. குறைஞ்சபட்சம் ரஷ்யாவில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்களையாவது தமிழ்நாட்டுக்கு வர வைங்க. இவங்க இழந்த பணத்தை கூட கேட்கல,
தப்பு செஞ்சவனை பிடிச்சி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. அதையாவது தயவு செஞ்சு பண்ணி கொடுங்க. நீங்கள் ரஷ்யா போய் எவ்வளோ மாதம் ஆச்சுமா? பிப்ரவரி மந்த் 26 இங்கேருந்து போனேன் மேம். அப்புறமா ஜூன் மந்த் 4th 5th இங்கே வந்துட்டேன். ஓகே, நீங்கள் வந்து 1 மாதம் ஆகுது, இன்னும் வீட்டுக்கு தெரியாது. ஒரு வீடை விட்டு பிரிஞ்சு 4 மாதம் ஆச்சு. 3 மாதம் ரஷ்யாவில் கஷ்டப்பட்டுருக்காரு. ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொஞ்சம் புத்தி கூர்மை இருக்க போய் ஏமாந்துட்டோங்கிறத கண்டுபிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காசை வாங்கி ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு இவங்க 2 பேர் மட்டும் வந்துட்டாங்க சென்னைக்கு. ஆனால் இன்னும் அவங்க சொந்த ஊருக்கு போகல, வீட்டுக்கு தெரியாது. வீட்டுக்கு இதை பற்றி சொல்லறதுக்கே அவங்களுக்கு எப்படி சொல்லன்னு தெரில. 1 மாதமாக தவிச்சிட்டு இருக்கீங்க. கஷ்டம்ல. வீட்டில் சொல்லிட்டு இங்கே ஒரு நல்ல வேலையை தேடிட்டு 5 லட்சம் ரூபாய் ஒரு அமௌண்ட் இல்லை, சரியா? 5 லட்சம் ரூபாய் அது உங்களுடைய குடும்பத்துக்கு அது பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் இப்போ நீங்கள் மனதளவில் அது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை, நான் சம்பாரித்து கடனை தீர்த்துருவேன், வாழ்ந்துருவேன்னு நீங்கள் பாசிட்டிவாக நினச்சா மட்டும்தான் வாழ முடியும். கரெக்டாக? ஃபஸ்ட்டு வீட்டோட சப்போர்ட் வேணும், அந்த அனுசரணை வேணும். வீட்டில் போய் உட்காருங்க. அம்மா கிட்ட சொல்லிவிட்டு ஏமாந்துட்டோம், மீண்டு வந்துடலான்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் தைரியம் கொடுத்துட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு ஒரு சீட்டு போட்டு இதை அடைச்சிடலாம். ஓகேவா? நீங்கள் இதோட தப்பிச்சு வந்தீங்களேன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. கரெக்டா? அங்கே அந்த மாதிரி வாரில் ஏதாவது போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் என்ன ஆயிருந்திருக்கும்? இந்த தலைக்கு வந்தது தலைப்பகையோட போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால நம்ம நடந்த கெட்டதுலேயும் எது நல்லதுன்றதை நம்ம யோசிச்சுக்கணும். அவ்வளோதான். கரெக்டா? கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. 2 பேரும் ரொம்ப வீக்காக தெரியுறாங்க உங்கள் 2 பேரை விட. அமௌண்ட்டு கூட ப்ளஸ் ரஷ்யா போய் கஷ்டப்பட்டுருக்காங்கல்ல, அங்கே சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல். 1 மாதம் வரும் பிரெட் தான் இருந்த வரைக்கும். டெய்லி பிரெட்னா அதுவே நாக்கு செத்து போயிடும்ல. பிஸ்கெட்டு சோறு கண்ணில் பக்கல. ஆமாம், சாப்பிடாமலே இருந்திருக்கோம். காலையிலேயும் மதியம் சாப்பிடாம நைட்டு மட்டும் பிரெட் சாப்பிடுவீங்களா? நைட் அப்படி இந்த நாட்களும் இருக்கு. ஆம்பளை பசங்கன்றதுனால இந்த மாதிரியான கஷ்டங்களாக இருக்குது. பொண்ணுங்கன்னா இன்னும் ஃபிசிக்கலாக அசால்ட்டு பண்ணி என்னென்ன பண்ணியிருப்பாங்களோ தெரில, அந்த கஷ்டத்தை வேறு அனுபவிச்சிருக்கணும். இதில் என்ன விசாரிச்சா தான் தெரியும் மேடம், பெண்கள் இதில் இருக்கிறாங்களாங்கிறது போலீஸ் விசாரிக்கணும். அது ஒரு தனி. ஆமாம், ஏன்னா அவனை பிடிச்சி இதுவரை யார் யார் அனுப்புனு தெரிஞ்சு தெரியலை. ஏன்னா எவ்வளவு பண்ணியிருக்கான்னு அவனை பிடிச்சி அதுக்கு எஃப்ஐஆர் போட்டு விசாரிச்சா தானே தெரியும். அதை விசாரிக்கவே மாட்டாங்களே. தப்பு பண்ணவெல்லாம் கெட்டவெல்லாம் நல்லா இருக்கான், சந்தோஷமா இருக்கான், நல்லாவெல்லாம் கஷ்டப்படுறான். ஏன் இது? ஏன் இந்த இடத்துல சமநிலைன்றது இல்லவே இல்லைல்ல? அன்னைக்கு என்கிட்ட எஸ்ஐ கேட்குறாரு, என்னை கேட்ட நீ பணம் கொடுத்த அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்றது உங்கள்கிட்ட? போலீஸ் ஸ்டேஷன் போனா இப்படித்தான் விசாரணை இருக்கு. நீ ஏன் ஏமாந்தன்னு கேட்குறாங்க. ஏமாறுறவங்க இருக்கிறதுனால தான் ஏமாத்துறவனை பிடிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனே இருக்கு. அப்புறம் ஏன் ஏமாந்தன்னு என்ன கேள்வி? எல்லாரும் புத்திசாலியா நல்லவங்களா வல்லவங்களா இருந்துட்டா போலீஸ் ஸ்டேஷனே தேவையில்லையே. என்ன சொல்றது அவங்கள்ட்ட? அதுக்கப்புறம் மேடம் ஏமாந்துட்டு தான் அவங்ககிட்ட போய் நிற்கிறோம். போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை என்ன அளவில் இருக்குங்க? எஸ்பி ஆஃபீஸில் கூப்பிட்ட பிறகும் யாரை பகிரதனை கூப்பிட்டு வச்சு சமரசம் தான் பேசுகிறாங்களே தவிர எஃப்ஐஆர் போடணுங்கிற எண்ணத்தில் அவங்க பேசவே இல்லை. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, கட்ட பஞ்சாயத்து பேசி உனக்கு ஒரு அமௌண்ட் நான் வாங்கி தரேன், அவனுக்கு உள்ளது செலவாயிட்டு அப்படி தான் சொல்லி பேசுகிறாங்களே தவிர எஃப்ஐஆருங்கிற பேச்சுக்கு யாருமே போகலை சார். இது 2 பேர் 3 பேர் ஏமாந்தா அந்த கட்ட பஞ்சாயத்தை பண்ணலாம். ஆமாம், பல 100 பேர். இன்னொன்று இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். ரஷ்யாவில் யாருக்காவது உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது தெரியல. கை கால் பூச்சின்னா அவங்க மேலே எனக்கு எஃப்ஐஆர் ஏன் போட மாட்டாங்கன்னு தெரியல. அவன் சொன்ன மாதிரியே தான் நடக்குது. என்னால் என் மேலே நீ எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு அவன் சொன்ன வார்த்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். என்ன ரீசன் தெரியல. நீங்கள் லீகலாக ஒரு அட்வொகேட்டோட ஹெல்ப் எடுத்தீங்களா? அது ஃபஸ்ட்டு போன மேடம், அது அவர் என்ன கேட்டார்னா டைரக்ஷன் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு ஆளுக்கு 25,000 கேட்குறாங்க. லாயர் ஃபீஸா? காசு இல்லை, எல்லாத்தையும் தான் கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருக்கோம். அதில் அவரே பார்த்தப்ப அடுத்தடுத்து போனால் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் மேடம், அதையும் பார்க்கணும். அது ஒன்று இருக்குல்ல, அவங்க அதோடு விட மாட்டாங்கல்ல. டைரக்ஷன் போடுறதுக்கு என்ன இப்போ அடுத்தடுத்து கேஸ் நடத்தும் போது நாங்கள் அவர் கேட்குற அமௌண்ட்டை நாங்கள் கொடுத்து தான் ஆகணும். காசை கொடுத்து ஏமாந்துருக்காங்க. இப்போ இவங்க இதை ஃபர்தராக போலீஸ் ஸ்டேஷன் போனால் எஃப்ஐஆர் போடல, லீகலாக எடுக்கணும்னா அதுக்கும் அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். அந்த வசதி இல்லை. அதை தவிர்த்து தினப்படி வாழ்வாதாரத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க, உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ ஒரு அட்வொகேட்டை பார்க்க போனாலோ கோர்ட்டுக்கு போனாலோ டெய்லி ஒரு 5 மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணி ட்ராவல்லாம் சேர்த்தா 6-7 மணி நேரம் ஆகிடும். அப்போ அந்த நேரத்தையும் கொடுக்கணும். என்ன பண்ண என்னன்னு தெரியாமல் திணறிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது நல்ல உள்ளம் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அவங்களுக்கு உதவணும் அப்படின்னு முன் வந்தீங்கன்னா நம்மளோட சேனல் நம்பருக்கு தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, வேறு அருண் கிட்ட மற்ற யாரெல்லாம் காசு கேட்டு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சது? எக்ஸ்பீரியன்ஸ்னால் அங்கே பெட்டிஷன் எஸ்பி ஆஃபீஸில் பெட்டிஷன் கரூரில் பெட்டிஷன் கொடுத்து நெக்ஸ்ட் டேவே நைட்டு அருணுக்கு பண்ணி இப்படி எஸ்பி ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்தீங்களாமே ஏன்டா அப்படின்ட்டு, அதான் நான் உங்களுக்கு பார்த்து பண்ணித்தரேன்னு அப்படின்னு கேட்டேன். யாருக்குமே இதுவரை ப்ராப்பராக விசா எடுத்து கொடுக்கல, யாருக்கும் வேலைக்கும் வாங்கி கொடுக்கல.
அவன் இந்த விஷயம் எல்லாம் வந்து யார் சொன்னது அப்படின்னு. நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தது பகீரதன் மட்டும்தான் அங்கே இருந்தாப்புல. அருண் அங்கே கிடையாது. அருண்மேனியால இருக்காப்புல. ஆனால் அருண் நைட்டு ஃபோன் பண்ணி கேட்குறான், இப்படி நீங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க, நான் விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் அந்த மாதிரின்ட்டு. அருண்கிட்ட ஏதாவது விஷயம் கேட்டால் எனக்கு தெரியாது, நீ எல்லாமே பகீரதன் மூலியமா தான் நீ வந்த. அருணுக்கு நீங்க எவ்வளவு பணம் கட்டுனீங்க? அருண் அக்கௌண்ட்டுக்கு 3 lakhs பக்கம் போட்டிருக்கேன். கொடுத்துருக்கேன். நீங்க அருண் கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னா? அவர்கிட்ட பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா நாமளே திருப்பி பேசிக்கிறது ஒன்று தான் மேம். இன்னும் செவத்துக்கிட்டே நம்ம திருப்பி பேசுகிற மாதிரி தான் அவர் பேசுவார் மேம். ஏன்னா இப்போ நம்ம எப்போ நான் காசு அனுப்புகிறேன் அப்படின்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா நானும் அனுப்பணும் அப்படின்னு திருப்பி என்கிட்டே கேட்பார் மேம். என்ன சொல்கிறதுன்னு அவர் எப்பொழுதுமே ட்ரிங்க்ஸில் இருப்பாரா இல்லை அவரே அப்படியானா எங்களுக்கு தெரியல மேம். ஆனால் இப்படி தான் எப்போ அக்கௌண்ட் எல்லாமே பகீரதன் கொடுத்து தான் அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணத்தை போட்டுறோம். பகீரதன்ட்ட இதை கான்டாக்ட் பண்ணி காசை கேட்டால் நீ போய் அருண்கிட்ட கேளு, அந்த மெசேஜை அவன் போட்டிருக்கான், ஆஸ்க் டு அருண் ப்ரோ. பகீரதனோட வயசு 28னா அருணோட வயசு 30. பகீரதன் அருண் இவங்க 2 பேரும் என்ன பெரிய வயசுங்க. பலரோட காசை கொள்ளையடிச்சு இவனுங்க சுகமா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் ஒரு பழக்கம். ஆளெல்லாம் பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. இதெல்லாம் வந்து எங்கேயோ சுத்தி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி உள்ள போட்டோ இல்ல. அடுத்தவங்க காசுல பல தமிழக இளைஞர்களை ஏமாத்தி நல்ல பசங்களோட ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஏமாத்தினவனுங்க எப்படி இருக்கானுங்க பாருங்க. ஊர்காசை கொள்ளடிச்சு பகீரதன் அருண் 2 பேரும் ஊரை சுத்திட்டு இருக்கானுங்க. இது வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் காலேஜ்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் லக்கேஜ் எல்லாம் அங்கே போட்டுட்டு அது ஒரு ப்ரூஃபாக நாங்கள் எடுத்த வீடியோ. அப்படியா? எதுவுமே எடுத்துட்டு வர முடியல. இவங்க வந்து இங்க இருந்து அங்க வேலை கிடைக்குன்னு சொல்லி 2 சூட்கேஸ்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போனீங்களா? ஷூ, ஜாக்கெட்டு, இந்த ஸ்னோக்கு அந்த கோல்டுக்குள்ள ஷூ, ஜாக்கெட்டு, கேப்பு, கிளவுஸு, சமைக்கிறதுக்குள்ள பாத்திரம், ட்ரெஸ், சமையல் பாத்திரம் கொண்டுட்டே வர சொன்னாங்க. எல்லாமே அங்க போட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு ரஷ்யாக்கு ஆசாசியா எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க. எத்தனை சூட்கேஸ்மா ரஷ்யா கொண்டு போனது? ஆளுக்கு 2 சூட்கேஸ். அதெல்லாம் அந்த ரூம்லயே விட்டுட்டு தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு உடுத்தின ட்ரெஸ்ஸோட வந்துட்டீங்க. அவங்கள்ட்ட கொடுத்து ரஷ்யாவில் 5 லட்சம் ரூபா கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்து ப்ராசஸ்லாம் பண்ணி எடுத்து அவன் கொண்டு இங்கே விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ லக்கேஜ் எல்லாம் போட்டு தான் நாங்கள் ஊருக்கு வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவ்வளோத்தையும் அவ்வளோ ஒரு காலேஜ் ஃபீஸை கட்டலை, ஸ்டடீஸான்னு கூட்டு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டலை அவனும். அதுக்கப்புறம் அங்கே பகீரதன் அருண் அவனை செஞ்சு அவ்வளோ வேண்டாத வேலையால் என் வாழ்க்கையும் போச்சு. நான் பார்த்தீங்களா பணம் கொடுத்து என்ன எல்லாம் வரதுக்கு ஒரு நாள் முன்னாடி அவ்வளோ வாங்கினது 4000 ரூபா 5000 ரூபா எல்லாம் அமெரிக்கன் டூரிஸ்ட்டு மற்ற மாதிரி தான் வாங்கினது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே போட்டு தான் ஒரு வேண்டியதாக இருக்குது எங்களுக்கு. என்ன கீழே யாரும் விட மாட்டாங்க எங்களை. இது ஒரு செய்தியாக கடந்து போகவும் முடியல இல்லை. ஒரு கனவுகளோட ஃபஸ்ட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க போது எவ்வளோ ஆசாசியாக என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கியிருக்காங்க அவங்க. கரெக்டு. வெளிநாட்டில் வேலைக்கு போகிறோன்னு சொல்லி பணத்தை ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் ரொம்ப பெருசு. அவங்க அங்கே வெளிநாட்டு வேலைக்கு போகிறவங்க போது பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதையே ஒரு செலிப்ரேஷனாக கொண்டாடி இருப்பீங்க இல்லை வீட்டில். அவனுக்கு கொடுத்த காசு ஒரு பக்கம்னா இவங்க அதுக்காக ரெடி ஆகிற காசு, ஒரு ட்ராலி வாங்குறாங்க, ஷூ வாங்குறாங்க, ஜர்க்கின் வாங்குறாங்க, ட்ரெஸ்ஸு வாங்கிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி அந்த கடனை வாங்கி தான் அதெல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. இப்போது அந்த திங்ஸ் எல்லாம் ரஷ்யாலேயே விட்டுட்டு தான் 2 பேர் அங்கேருந்து தப்பிச்சோம் பொழிச்சோன்னு சொல்லி ஓடி வந்திருக்காங்க உடுத்தின ஆடையோட. இதெல்லாம் ஆக்சுவலி அவங்களுக்கு தான் அவங்களோட ஃபீலிங் தெரியும். ஸோ வீட்டுக்கு தெரியும் போது வீட்லேயும் சரி பக்கத்துலேயும் சரி உங்களை கொஞ்சம் ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அடுத்து என்னன்னு சொல்லி பேசினா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். பட் அந்தளவு நம்ம மெச்சூர்டான ஒரு சொசைட்டியில் இருக்கோமான்னு பார்த்தா இல்லை. நார்மலாக புலம்புவாங்க வைப்பாங்க, டெய்லி அதையே திருப்பி பேசுவாங்க, நம்மளுக்கே எரிச்சல் ஆகிடும். அதனால தான் அவங்க வீட்டில் கூட சொல்ல முடியாமல் இருக்காங்க. பேசலாம், இப்போ நான் சொல்லலாம், இல்லை சொல்லுங்கள் தைரியமாக இருக்காங்க. பட் அந்த ப்ராசஸ் பண்ணி கடந்து வர்ற வழி அவங்களுக்கு தான் தெரியும். ரஷ்யா கூட்டு போகிறேன், துபாய் கூட்டு போகிறேன், ஜப்பான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வேலை வாங்கி தரேன்னு சொல்கிற ஏஜென்ட்டு யாரையும் முதல்ல முழுசாக நம்பாதீங்க. தயவு செஞ்சு விசாரிங்க. ஒரு தடவைக்கு 1000 தடவை விசாரிச்சுட்டு அது சரியானதா அப்படிங்கிறத தீர்க்கமாக விசாரித்ததுக்கு அப்புறமா அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசாங்கம் இதில் தலையிட்டு இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த ஸ்கேமில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. உயிரை பணையம் வச்சு தான் அதுக்கப்புறமா அவங்க ஊருக்கு வருவாங்களா மாட்டாங்களாங்கிற நிலைமையில இருக்காங்க. இந்த நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடிமகனையும் காப்பாற்ற வேண்டியது இந்த அரசாங்கத்தோட கடமைனா இந்த அரசாங்கம் இந்த மாதிரியான போலி ஏஜென்ட்டுகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுத்து இதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்க.
தமிழன் தான் தமிழனை ஏமாத்துறான். அப்போ அந்த போலி ஏஜென்ட்டுகளை முதல்ல பிடிச்சி விசாரித்து தண்டனை கொடுக்கணும். இதுக்காக அரசாங்கம் தனியாக ஒரு விசாரிக்கிறதுக்காக ஒரு குழுவையே அமைச்சு இந்த மாதிரி போலி ஏஜென்ட்டுகளை பிடிச்சி அவங்கள அவங்களோட தோலை உரித்து தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இன்னைக்கு உண்மையான நல்லவங்க வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிற இளைஞர்களோட வாழ்வாதாரத்தை மீட்க முடியும். இப்போ முதலமைச்சர் விஜய் சார் எங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா நாங்கள் பார்த்தாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். ரஷ்யாவில் பாதிக்கப்பட்டவங்க ரஷ்யாவில் இருக்காங்க, அவங்களையும் மீட்டு இந்தியாவுக்கு வரணும். இந்த ரெண்டையும் அவங்க எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். இந்த வீடியோ மூலயமா பார்த்து எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு இந்த வீடியோ மூலயமா கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பகீரதன் மற்றும் அருண்குமாருக்கு தக்க நடவடிக்கை எடுத்துடணும்னு மிக தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் அலைய முடியாது. இந்த வீடியோ பார்த்துட்டாவது கண்டிப்பாக அதுக்கான ஒரு சொல்யூஷன் எடுப்பீங்கிற நம்பிக்கையில் தான் இப்போ சோசியல் மீடியாவில் நான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்குறேன். எப்படியா நம்பிக்கை ஒரு நடவடிக்கை எடுத்து விடுங்க சார். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த சிஎம் சார் கவனத்துக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரஷ்யாவில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களையும் இந்தியா கூட்டிகிட்டு வர்றதுக்கும் இந்த அருணும் அப்புறம் பகீரதன் இவங்களுக்கு சட்டப்படி என்ன தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த தண்டனையை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். மேற்கொண்டு யாருமே இதனால் பாதிக்கவும் படக்கூடாது. அதனால் சிஎம் விஜய் சார்கிட்ட தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். சிஎம் விஜய் சார் தான் பகீரவனையும் அருணையும் பிடிச்சி உள்ளே போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களை நம்பி இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னும் ரஷ்யாவில் இருக்காங்க, அவங்கள எப்படியாச்சும் மீட்டு இந்தியா கொண்டு வரணும். அது இல்லாமல் இனிமேல் யாரும் இவங்களால ஏமாறக்கூடாது. அதற்கான சரியான தக்க நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு தெரியாது இந்த வீடியோ எந்த அளவு ரீச் ஆகும், இவங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு. ஆனால் 2 விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக தான் பல 100 பேர் ஏமாந்ததோட சாட்சியாக இங்கே 4 பேர் உட்காந்துருக்காங்க. நானும் இவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நம்பி தான் இந்த நேர்காணலை எடுத்துகிட்டு இருக்கேன். நடக்க வேண்டிய விஷயம் 2 தான். இவங்க இழந்த பணம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ரஷ்யாவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க தமிழர்கள் மீண்டு தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒன்று. இன்னொன்று, தப்பு செஞ்ச பகீரதனும் அருணும் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது. இது மாதிரி மற்றும் பலர் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். பட் சட்டம் தன் கடமையை செஞ்சு ஏமாத்தினவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குமான்றதை பார்ப்போம். நானும் தொடர்ந்து இந்த விஷயத்தில் பதிவு பண்ணுறோம், இவங்களுக்கு என்ன நியாயம் கிடைச்சது கிடைக்கலன்றத. ஒரு சதுரங்க வேட்டை படத்தில் வர மாதிரி ஏமாத்துறது எப்படின்னு ரூம் போட்டு யோசிப்பாங்க போல். நம்ம எவ்வளோதான் உஷாராக இருந்தாலும் நம்பித்தானே ஆகணும்னு சில மனிதர்களை நம்புகிறோம். அந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் பல மன உளைச்சலை உண்டாக்கிடுது. ஏமாத்துறது அப்படிங்கிறது பொருளாக ஏமாறும்போது, அதுலேயும் ஏற்கனவே லோவர் மிடில் கிளாஸாக இருந்து அன்றாட வாழ்க்கைக்கே கஷ்டப்படுறோம் அப்படிங்கும்போது அதில் வட்டிக்கு பணத்தை வாங்கி ஒருத்தன்ட்ட கொடுத்து ஏமாறுறது, அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வழி புரியும். Max Gold, cash for gold. Call 044 4545 4545. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 11111.